வருவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. உங்களை கர்த்தர் இந்த ஆண்டில் அபரிதமாய் ஆசீர்வதிப்பார். ஆமென். வானம் திறந்து நம்மை போஷிக்கிறவரும், தூதர்களை கோடி கோடியாய் வைத்து நம்மளை காப்பாற்றுகிறவரும், இந்த தேசத்தில் நம் தலையை உயர்த்தி வைக்கிறவரும், நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரும், நம்மை ஒரு நாளும் மறவாதவரும், நமக்காக நம்முடைய தேவனாகிய கர்த்தர் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். கர்த்தர் நம்மை நிச்சயமாய் ஒரு நாள் ஆசீர்வதிப்பார். ஆமென். உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் இப்பொழுது இருப்பதை பார்க்கலும் 1000 மடங்கு கர்த்தர் உயர்த்துவார். அல்லேலூயா. இந்த நாளிலும் உங்கள் மத்தியிலிருந்து இந்த ஊழியத்தை செய்வதில் நான் சந்தோஷப்படுகிறேன். சரீரத்தில் ஒரு பிரச்சனையும் இல்லை, கொஞ்சம் தொண்டை பிரச்சனை. ஜெபித்துக் கொள்ளுங்கள், கர்த்தர் நமக்கு தேவையான பலனை தருவார். நான் உங்களோட கூட இன்றைக்கு ஒரு ஆழமான சத்தியத்தை பேச போகிறேன். ஒரு ஆழமான சத்தியம். கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையில் சத்தியம் தான் நம்மளை விடுதலையாக்கும். சத்தியம் தான் நம்முடைய வாழ்க்கையில் உயர்வை தரும். சத்தியம் தான் நம்மளை மேன்மைப்படுத்தும். வேற எதையுமே நீங்க நம்பாதீங்க. வேற எதுவுமே பாஸ்ட் ஜபத்தை கூட நம்பாதீங்க. சில நேரத்தில் நீங்க இந்த சத்தியத்தை எந்த அளவுக்கு அறிஞ்சிருக்கிறீங்களோ அதுதான் உங்க வாழ்க்கையை மேன்மைப்படுத்தும். ஆமென். இன்னைக்கு நிறைய பேர் வரல, நிறைய பேருக்கு போர் அடிச்சிச்சு. ஏன்னா வெள்ளிக்கிழமை என்னது குட் ஃப்ரைடே, ஞாயிற்றுக்கிழமை ஈஸ்டரு, தொடர்ந்து வந்துன்னே இருக்கிறல்ல பாஸ்டர். ஆமென். திருச்சபையினுடைய காரியங்கள் வருகிற நாட்களில் விளங்கும். ஆமென். அப்படி ஒரு நாட்களை கர்த்தர் கொண்டு வர போறான். என்னோட வேதத்தை திருப்புங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனத்தையும் 2ஆம் வசனத்தையும் வாசிக்க கேட்போம். ஏசாயா, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். அல்லேலூயா. பேசுங்க ஆண்டவரே, நாங்கள் கேட்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். இங்க கர்த்தர் சொல்றார், நீ எழும்பு, நான் உன்னை பிரகாசிக்க வைப்பேன், என் மகிமையை உன்மேல் உதிக்க பண்ணுவேன். எத்தனை பேர் நம்புறீங்க? நம்மை ரட்சித்தனுடைய நோக்கமே என்ன தெரியுமா? நம்ம பிரகாசமா இருக்க, வெளிச்சமா இருக்க, வல்லமை உள்ளவர்களாக இருப்பதற்கு தான் தேவன் இந்த உலகத்துல நம்ம என்ன பண்ணார்னா பிரகாசமாய் மாற்றுவதற்கு ரட்சித்தார். ஆமென். யோவான் புத்தகத்துல 1ஆம் அதிகாரத்துல எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி யாருன்னா நம்முடைய ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. அப்படின்னா எந்த மனுஷன், அது எப்பேற்பட்ட நிலையில இருக்கிறவனையும், எவ்வளவு மோசமான நிலையில இருக்கிறவனும், எவ்வளவு இருள்ல இருக்கிறவனையும் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து அவனை வெளிச்சத்தின் பிள்ளையாய் மாற்றுவது யாரால தான் முடியும்னா நம்ம தேவன் ஒருவரால மட்டும்தான் முடியும். ஆமென் சொல்லுங்களேன். நீங்க இருக்கிற இடத்துல நீங்க வெளிச்சமா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புறார். எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்க ஒரு ஊர்ல இருந்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, நீ தான் மலை மேல உள்ள பட்டணம், வெளிச்சம் கொடுக்கிற பட்டணம். ஆமென். உங்க தெருவுக்கு நீங்க தான் மலை மேல உள்ள பட்டணம். ரொம்ப வெளிச்சமா இருக்கும்படி கர்த்தர் உங்களை என்ன பண்ணாரு? தெரிந்து கொண்டார் என்று சொல்லுகிறார். நீங்க வீட்டுக்கு இருந்தீங்கன்னா உங்க குடும்பத்திற்கு பாருங்க, விளக்கின் மேல் தண்டின் மேல் வைக்கப்பட்ட விளக்கு நீங்க. அல்லேலூயா. நீங்க ஊழியத்துல இருக்கிறீங்கன்னா கொஞ்ச நாள் ஊழியம் செஞ்சாலும் பிரகாசிக்கிற யோவான் ஸ்நானங்க, ஜொலிக்கிற எரிந்து எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு நீங்க. ஆமென். அப்போ உங்க வாழ்க்கையில எழும்பி பிரகாசிப்பதற்கு தான் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். ஏன்னா உங்க மேல உதித்திருப்பது மனிதர்களுடைய மகிமை அல்ல, கர்த்தருடைய மகிமை உதித்திருக்குது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஏன் பாஸ்டர் அப்படி கர்த்தருடைய மகிமை உதித்தும் என்னால பிரகாசிக்க முடியல? நான் பார்த்துருக்கேன் நிறைய பேர், என் பார்வையில பார்க்குறேன், மங்கி போயிட்டாங்க. ஒரு காலத்துல பிரகாசமா இருக்கணும்னு வந்தவங்க நிறைய பேர் மங்கி போயிட்டாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா அணைஞ்சு போயிட்டாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா இருளா மாறிட்டாங்க. நம்ம திருச்சபையில சொல்லல, நிறைய இடங்கள்ல ஒரு காலத்துல கர்த்தருக்காக வெளிச்சமா பிரகாசமா ரொம்ப ரொம்ப ஆசையா தொடர்ந்தவங்க, வெளிச்சமா இருந்தவங்களாம் என்னாச்சு, கொஞ்ச நாள் ஆன உடனே இப்படி மங்கி போய் அணைஞ்சு போய் ஒரு இருளான சூழ்நிலைக்கு அந்த குடும்பம் நடந்து போயிடுச்சு. ஏன் தெரியுங்களா? ஒரே ஒரு காரியம், கர்த்தர் மகிமை நம்மேல் உதித்ததுன்னா என்ன பாஸ்டர் அர்த்தம்? எங்களுக்கு இதெல்லாம் புரியல. அப்படின்னா கர்த்தர் எல்லா பிரஸ்தாபத்தை பார்க்கலும் தன் வார்த்தையை மகிமைப்படுத்தி வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. இந்த மகிமை உள்ள வார்த்தைகள் நமக்குள்ள போக 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 என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, உங்களை அறியாமலே முகம் பிரகாசமா இருக்கும். கர்த்தர் 40 நாள் பேசுறார். யார்கிட்ட? மோசே கிட்ட பேசுறார். கீழே இருந்தபோது, எகிப்தில் இருந்தபோது அவன் முகத்தை பார்த்தவங்க இருக்கிறாங்க, வனாந்தரத்தில் அவன் முகத்தை பார்த்தவங்க. அப்பதான் எந்த மாற்றமும் தெரியல. ஆனா அந்த மனுஷன் 40 நாள் கர்த்தர் வார்த்தை பேச பேச முகம் என்னவாயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா வெளிச்சமா மாறிடுச்சு. ஏன் பாஸ்டர் அவங்க இருளாயிட்டாங்க? ஏன் பாஸ்டர் மங்கி போயிட்டாங்க? ஏன் பாஸ்டர் சில குடும்பங்கள்ல விளக்கு அணைஞ்சு போச்சு? ஏன் பாஸ்டர் இவங்க வாழ்க்கை எப்படி போச்சுன்னா, வார்த்தை வந்தது, அந்த வார்த்தையை புறக்கணித்தார்கள். வார்த்தை வந்தது, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாம. கவனிங்க, உங்களை நோக்கி அனுப்பப்படுகிறது வார்த்தை இல்ல, கர்த்தருடைய மகிமை. எத்தனை பேர் நம்புறீங்க?
அது எதை பாருங்க, அதை பேசும்போது நீங்க மார்க் போடுற விசுவாசியாவே இருக்கக்கூடாது. நீங்க சூப்பரா பேசினார்ல பாஸ்டரு, மார்க்கெல்லாம் போட்டதுக்கு இங்க பிரசங்கம் யாரும் பண்ணல. ஆமேன்னு சொல்லுங்க. இன்னைக்கு எங்க வீட்டுக்காருக்கு தான் பேசினார், அதுக்கல்ல எனக்காக பேசினார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. நான் சொல்றேன், நீங்களும் உங்கள் குடும்பமும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் தொழிலும் உங்கள் எதிர்காலமும் இந்த மங்கி போகிற நிலைக்கு வந்துவிடக் கூடாது என்பதற்காக கர்த்தர் பேசுகிறார். அல்லேலூயா. உன் வெளிச்சத்தை மங்க வைக்கிற தூசிகளை பத்தி தான் இன்னைக்கு பேச போறேன். உன் வெளிச்சத்தை மங்க வைக்கிற தூசிகள் அல்லது உன்னை விழ வைக்கிற தூசிகள் உலகத்தில் நிறைய இருக்கு. நீங்க கர்த்தரோட பிள்ளைங்களை ஒரு நாள் கர்த்தர் விட மாட்டாரு. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை வரட்டும். உன்னை மங்கி போகவோ இருளாகவோ விட மாட்டாரு. அவர் பேசிக்கிட்டே இருப்பார். எது வரைக்கும் பேசுவார்னா, ஒரு மனுஷன் மரண குழிக்கு போற வரைக்கும் கர்த்தர் பேசுவார். அழைத்தவர் கைவிடலன்னு சொல்ல வைப்பார், ஊர் சொல்ல வைப்பார். ஆமே. அவர் என்ன சொல்றார்? ஏசாயா 42:3 வாசி பாருங்க. மங்கி எரிகிற திரியை அவர் அணைக்காதவர். வாசிங்கம்மா. ஏசாயா, நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி போச்சு. என்ன ஆகி போச்சு? மங்கி எரிகிற திரியை அணைக்காமல். எப்படியாவது எண்ணெய் ஊத்தி இன்றைக்கு எப்படியாவது இதை எரிய வைக்கணும். இன்னைக்கு பேசுறது அதுக்குதான். ஆமே. உங்களை எப்படியாவது திரும்பவும் ஏங்க, எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்குங்க. நம்ம குடும்பத்துல நம்முடைய சூழ்நிலையில நம்மளை தள்ளி விட்டான் பாருங்க, நம்மளை வேண்டான்னு ஒதுக்குனான் பாருங்க. அது நிறைய இடத்துல ஆள் இருக்கான். சொந்தக்கார மத்தியில் இருக்கிறான், ஊர்ல இருக்கிறான், நம்ம கூட வேலை செஞ்சவன் இருக்கிறான், நம்ம உருவிடவே கூடாதுன்னு நினைச்சவன், அவன் தான் நல்லா இருக்கணும்னு நினைச்சவன். இவன் எதிர்க்க நீங்க ஒரு பிரகாசமா மாறணும்னா உங்க விளக்குல ஊற்றப்படுகிற அந்த எண்ணெய்கள் ரொம்ப முக்கியம். கர்த்தர் கொடுக்குற அந்த மகிமை உள்ள வார்த்தைகளை நீங்க நம்புறது ரொம்ப முக்கியம். ஆமேன்னு சொல்லுங்க. அவரை பொறுத்த வரைக்கும் மங்கி போவே விட மாட்டார். எப்படியாவது அதுக்கு என்ன பண்ணணும்? எண்ணெய் ஊத்திக்கிட்டே இருக்கணும். அதனாலதான் லேவியாராகமம் 24 சொல்ல நேரம் இல்ல, நோட் மட்டும் பண்ணிக்கோங்க. 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா, விளக்கு எப்போதும் என்ன பண்ணிட்டு இருக்கணும் தெரியுமா? தினந்தோறும் எரியணும். என்னைக்கோ ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை எரியிற விளக்கு இல்லை இது. தினந்தோறும் விளக்கு ஏற்றணும், விளக்கணும். அதுக்கு என்ன பண்ணணுமா? எண்ணெய் ஒளிவ மரத்தில் இடித்து, என்ன இடித்து அப்படின்னா நசுக்கப்பட்டு, ஜபத்திலும் உபவாசத்திலும் அர்ப்பணிப்பிலும் நசுக்கப்படணும். பிரதர், உன் விளக்கு எரியணும்னா சும்மா விளக்கு எரிஞ்சிடாது, சும்மா எண்ணெய் வந்துடாது, சும்மா வந்துடாது, உட்காந்துட்டு தான் எண்ணெய் வந்துடாது. இடிச்சு ஆமேன், உபவாசத்துல உன்னை ஒடுக்கி, கர்த்தர் சமூகத்துல உன்னை கீழ்ப்படுத்தி, நீ ஜெபம் பண்ணி உன்னை எவ்வளவுக்கு எவ்வளவு ஒடுக்குறியோ எண்ணெய் மேல ஊற்றப்படும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. 2வது சொல்றார் பிழிந்து. சொல்லுங்க. நம்ம பிழிந்து. சில நேரத்துல பிழிவாங்க பாருங்க. ஐயோ, எங்க டீச்சர் என்ன பிழியறாங்க. டீச்சர் ஏன் பிழியறாங்க? சில நேரத்துல கர்த்தர் பிழிவாரு, சில நேரத்துல பாஸ்டர் பிழிவாரு. சொல்லுங்க. இங்க வா, அம்பத்தூருக்கு வா, அங்க வா, இங்க வா, அங்க. என் நன்மைக்கா கூப்பிடுறேன். நான் போய் அந்த சேர்ல உட்காந்தாலே எனக்கு காணி கொடுத்துருவாங்க. ஆமேன்னு சொல்லுங்க. நான் கூப்பிடுறது உங்களுக்காக. சில நேரத்துல பிழியணும் உங்களை. ஆமேன்னு சொல்லுங்க. கூடுமா என்னது? நமக்குள்ள இருக்கிற சக்தி, நமக்குள்ள ஆற்றல், நம்ம வியர்வை, தாளந்துகள், நம்ம அறிவு, பணம், இதெல்லாம் வெளியே கொண்டு வரணும். இதுதான் பிழியறதுன்னா. எதுக்கு பிழியறீங்க? வாஷிங் மிஷின்ல இருந்து வந்த துணியை கூட சில ஆள் பிழிய நான் பாத்துக்கிறேன். ஏன்? இன்னும் கொஞ்சம் டிரைவ் பண்ணணும். அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில சில காரியங்கள்ல நமக்குள்ள இருக்கிற சுயத்தெல்லாம் பிழிஞ்சு வெளியே கொண்டு வரணும். நமக்குள்ள இருக்கிற பெருமைகள்லாம் பிழிஞ்சு வெளியே கொண்டு வரணும், பிழியணும். அப்புறம் என்ன தெரியுமா? 7ஆம் வசனம் வாசிங்க. 7 லேவியாராகமம் 24:7. இல்லம்மா, 24:7 படிக்கிறீங்க. லேவியாராகமம். பரிசுத்தமா இருக்குன்னு ஒரு வார்த்தை இருக்கும் பாருங்க. அதுல பரிசுத்த எண்ணெய். ஆமென். அப்ப இந்த எண்ணெய் எப்படி இருக்கணும்னு கேட்டீங்கன்னா, கூடுமானவரை உலகத்திற்கு விலகி பரிசுத்த விசுவாச ஜனத்தோடு, பரிசுத்தமான ஐக்கியத்தோடு நீங்க இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஒளி கொடுக்கணும். அல்லேலூயா. நம்ம நோக்கம் வெளிச்சமா இருக்கணும். இது முதல்ல ஆசை வரணும். எத்தனை நாள்ல இருக்கா? 4 வாசிங்க. அது கர்த்தருடைய சந்நிதியில் பரிசுத்தமான குத்து விளக்கின் மேல் இருக்கிற பரிசுத்தமான விளக்கு. உலகத்துக்கு விலகணும், ரட்சிக்கப்படாத உறவுகளுக்கு விலகணும். இதெல்லாம் விலகி இருந்தீங்கன்னா தான் உங்களுடைய விளக்கு எரியும். எத்தனை பேர் நம்புறீங்க? பாருங்க, முதல்ல நான் ஒன்று சொல்றேன் கேளுங்க. ஒளி கொடுக்கணும், வெளிச்சமா இருக்கணும். முதல்ல ஆசை வரணும். என்ன வரணும்? இருளிலே இருக்க கூடாது. முதல்ல ஆசை வரணும். நான் என் சொந்தத்து பத்தியில வெளிச்சமா இருக்கணும், எங்க ஊர்ல வெளிச்சமா இருக்கணும், என் சபையில நான் வெளிச்சமா இருக்கணும். நான் எப்பவும் சொல்லு பாருங்க, ஒரு மனுஷனுக்குள்ள என்ன வேணும் தெரியுமா? ஆசை வேண்டும். சொல்லுங்க. ஆசை வேணும். முதல்ல ஊழியத்துல ஆசை வேணும், குடும்பத்துல ஆசை வேணும், நல்ல வீடு கட்டணும், பிள்ளைகளை நல்லா வளர்க்கணுன்றதுலாம் ஆசை. ஆமே. சின்ன இடமா இருந்தா கூட அதை சுத்தமா வச்சுக்கணும்னு ஆசை இருக்கிறவங்களுக்கு தான் கடவுள் உதவி செய்வார். 2வது, ஆசை மட்டும் இருந்தா போதுமா பாஸ்டர்? அர்ப்பணம் தேவை. எல்லாம் சொல்லுங்க.
அதுக்கான அர்ப்பணிப்பு. ஆமென். நான் வந்து சனிக்கிழமையில இருந்து இந்த இடத்த சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிருவேன். சாட்டர்டேலயே வந்து இந்த இடத்துல ஒரு தூசி இல்லாம ஒண்ணு இல்லாம இங்கதான் வேலை செஞ்சுனே இருப்பேன், இங்கதான் வேலை செஞ்சுனே இருப்பேன். எங்கேயாவது ஒரு தூசி இருக்குதா, ஒரு இது இருக்குதா? ஆசை இருக்கு, நல்லா இருக்கணும்னு. அது அர்ப்பணம் தேவை. மூணாவது ஆதங்கம். எல்லாம் இந்த வார்த்தையை சொல்லுங்க. வெளிச்சம், ஆதங்கம் வரணும், ஒரு ஆதங்கம் வரணும். சே, நான் இப்படியே இருக்கிறேன்னு, என் வாழ்க்கையில நான் முன்னேறன்ற ஆதங்கம். யாருக்கெல்லாம் ஆசை, யாருக்கெல்லாம் அர்ப்பணிப்பு, யாருக்கெல்லாம் ஆதங்கம் இருக்குதோ கட்டாயமா அவங்களை கர்த்தர் ஜோலிக்க வைப்பா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்படியே மங்கி போன மகுனி மாதிரி என்ன பண்ணக்கூடாது. நமக்கு பின்னாடி வந்தவனா முன்னாடி போய் நிற்பான், நம்ம கூட வந்தவனா பார்த்தீங்கன்னா வீடை கட்டின்னு இருப்பான், நமக்கு வந்தவனா கார்ல சர்ச்சுக்கு வந்து நிற்பான். ஆமென் சொல்லுங்க. நம்ம மட்டும் மங்குனி மாதிரி என்ன பண்ணுது, மங்குனி மாதிரியே வந்து மங்குனி மாதிரியே. மங்குனின்னா தெரியும்ல, கன்னடா அது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படி இருக்கக்கூடாது பாருங்க. குக்கிராமங்களில் பிறந்த மனிதர்கள் பயங்கரமா பிரகாசிச்சாங்கங்க. எத்தனை மனிதர்களுடைய ஹிஸ்டரி எடுத்து படிச்சா குக்கிராமங்களில் பிறந்தவர்கள். ஏன், ஏழை குடும்பத்துல பிறந்த எத்தனை பெண்கள் பிரகாசமா இருந்தாங்க. எத்தனை பெண்களை பத்தி நம்ம சரித்திரத்தில் படிக்கிறோம், வேதத்துல படிக்கிறோம். இவங்கெல்லாம் பிறக்கும் போதே தலைவர்களாய் பிறக்கல. இவர்களுக்குள்ள முதல்ல என்ன இருந்தது தெரியுமா? ஆசை இருந்தது. ரெண்டாவது, ஏங்க 4 மாவடிக்கு எத்தனை பேர் போயிருக்கீங்க? குக்கிராமங்க, குக்கு வெறும் பனைமரம் வச்ச கிராமங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அமெரிக்கால, லண்டன்ல, ஏன் ஆப்பிரிக்கால 4 மாவடி பேர் தெரியுது. புரியுதா உங்களுக்கு? யாரும் தலைவர்களாய் பிறப்பது இல்லை, அவர்கள் தலைவரால் ஆக்கப்படுகிறார்கள். யாரால் ஆக்கப்படுறாங்க? கர்த்தரால் ஆக்கப்படுறாங்க. அதுக்கு அவங்க உழைச்ச உழைப்பு, அவங்க பட்ட பிரயாசம். முதல்ல ஆசை வரணும். உங்க குடும்பத்துல முதல்ல என்ன பண்ணணும்? ஆசை வரணும். சும்மா கண்டதுக்கு ஆசைப்படக்கூடாது. ஜொலிக்கணும், பிரகாசிக்கணும், கர்த்தருக்காக பயன்படணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ இந்த பிரகாசம் வராதபடி நம்ம எது பாஸ்டர் தடுக்குது? இன்னைக்கு செய்தி நீங்க திறந்த மனதோட கேட்கணும், சரியா? இந்த செய்தி வந்து இவங்களுக்காக செய்தி இல்லை, அவங்களுக்காக செய்தி இல்லை, செய்தி உங்களுக்கான செய்தி. நீங்க திறந்த மனதோட கேளுங்க. உங்க குடும்பத்துல நீங்க பிரகாசிக்க முடியாதபடி, உங்க பினான்சியலா உயர முடியாதபடி, உங்க வாழ்க்கையில உங்க பிள்ளைகள் வந்து ரொம்ப பிரகாசமா இல்லாம ரொம்ப டல்லா வருதுக்கு என்ன காரணம் பாஸ்டர்? வாசிங்க ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 52ஆம் அதிகாரம், 52ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் வாசிங்கப்பா. எழும்பு எழும்பு சீயோனே, உனக்கு ஒரு வல்லம் இருக்குது. சீயோனுக்கு, தேவ பிள்ளைக்குன்னு ஒரு வல்லம் இருக்குது. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? தேவ பிள்ளைக்குன்னு ஒரு வல்லம் இருக்குது. உலகத்தானுக்கு இந்த வல்லமை கிடையாது. தேவ பிள்ளைக்குன்னு ஒரு வல்லம் இருக்குது. என்ன? அதுதான் மகிமை உதித்த வல்லமை. கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்து உன்னை வெளிச்சமா வச்சிருப்பாரு. அது ஒரு வல்லமை, உங்களுக்கு தெரியாது. கவனிங்க. உங்க மேல அபிஷேகம் இருந்ததுன்னா நீங்க கைராசிக்காரன் சொல்லுவாங்க. எல்லாரும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? கைராசிக்காரன் என்னன்னு? காரிய சித்தி உள்ளவன் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. யாரை கண்டுபிடிச்சாங்க? யோசேப்பை கண்டுபிடிச்சாங்க. ஏன்? அவன் மேல இருந்த வல்லமா, அந்த மாதிரி வல்லமை. அவன் போனதுல இருந்து அந்த வீடு பெருகுது, மாடு பெருகுது, எல்லாம். நீங்க போனா ஒரு கம்பெனி ஆசீர்வதிக்கப்படணும், நீங்க போனா ஒரு அலுவலகம் ஆசீர்வதிக்கப்படணும், நீங்க போனா அந்த தெரு ஆசீர்வதிக்கப்படணும். சில வீடெல்லாம் நம்ம பிரதர் ராஜேந்திரன் பார்த்தா இன்னைக்கு போனா அந்த தெருவே அடையாளமே தெரியல. இப்படி கட்டி நம்ம வீட்டுக்கே காத்து வராத பண்ணிட்டானுங்க. ஆமென் சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷம் பாருங்க. பாருங்க, நம்மளை சுத்தி ஜனங்க வரும்போது சந்தோஷங்க. ஏன் தெரியுமா? அவன் ரட்சிக்கப்படுவது கர்த்தர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறான். அப்படி நினைக்கணும். ஐயோ என் கூட கட்டானே காத்து வராத போயிடும் போலப்பா, அப்படி என்ன பண்ணக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? நம்ம போற இடம், ஏன்னா நம்ம மேல இருக்கிற மகிமை வல்லமை. அப்படி எழும்பு எழும்பு சீயோனே, வாசி. உன்னுடைய வல்லமை தனிப்பட்ட முறையில் பர்சனலா சொல்றார். உன் வல்லமையை தரித்துக்கொள், பரிசுத்த நகரமாகிய எருசலேமாகிய சபையே, உனக்குன்னு ஒரு அலங்கார வஸ்திரங்களை உடித்துக்கொள், விருத்த சேதனம் இல்லாதவனும் இனி உன்னிடத்தில் வருவதுமில்லை. எழும்பு எழும்புனா எதை விட்டு எழுந்திரு தெரியுமா? தூசிய உதறி விட்டு எழும்பு. சியோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விட்டு எழும்பு. ஆமென் சொல்லுங்க. எழும்பு எழும்புன்றார். இன்னைக்கு என்ன சொல்றாரு? நீ பிரகாசிக்கணும்னா எழும்பு, நான் பிரகாசிக்க வைப்பேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். யார் பாஸ்டர் எழும்பணும்? விழுந்தவன் எழும்பணும். சொல்லுங்க, யார் எழும்பணும்? யார் எழும்பணும்? விழுந்தவன் எழுந்தவன். யூடியூப்ல விழுந்தவன், வாட்ஸ்அப்ல விழுந்தவன், சாட்டிங்ல விழுந்தவன். ஆமென் சொல்லுங்க. சினிமாவில் விழுந்தவன், மது போதைக்கு விழுந்தவன், சிகரெட்டில் விழுந்தவன். விழுந்தவன் எழுந்திருக்கணும். விழுதல்ல 4 மெத்தட் இருக்குதான். தானா விழுந்தவன், சொல்லுங்க, அவனே தானா விழுந்துட்டான். அல்லேலூயா சொல்லுங்க. 2வது தள்ளி விடப்பட்டு விழுந்தவன். ஆமென் சொல்லுங்க. 3வது பாஸ்டர் விபத்துல பாசகிச வழுக்கி விழுந்தவன். நீ எப்படி விழுந்தனாலும் சரிதான், இன்னைக்கு கர்த்தர் பேசுறாரு, உன்னை பிரகாசிக்க வைக்க நீ எழும்பணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்புறம் யார் பாஸ்டர் எழும்பணும்? தூங்குபவன் எழும்பணும். யார் எழும்பணும்?
தூங்குபவன் எழும்பணும். விழிப்புணர்வே கிடையாது. என்ன பிரகாசத்துக்காக கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். என் ஜாதியிலே நான் தான் உயர்ந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார். என் வம்சத்திலேயே நான் தான் ஆசீர்வதிக்க. அந்த விழிப்புணர்வே இல்லாம தூங்கி இருப்பான் நிறைய பேர். சோம்பேறி நிறைய இருக்குது. ஆமென் சொல்லுங்க. அது தூக்கத்தை விரும்புகிற கூட்டம். அவனுக்கு தெரியும் காலங்காத்தால் எழுந்து ஜெபம் பண்ணா குடும்பம் பிரகாசமாயிடும். நானும் எழும்பவே விட மாட்டான் சாத்தான். கேட்டா 100 சாக்கு சொல்லுவார். நேத்தெல்லாம் எவ்வளவு வேலை தெரியுமா, நான் வெயில சுத்தறது உனக்கு தெரியுமா, அது எல்லாம் தாண்டா சுத்துறாங்க, நீ ஒண்டியா சுத்தின்னு இருக்கிற. ஆமென் சொல்லுங்க. புரியுதா உங்களுக்கு? இவர் வேலை வந்து நைட்டு 12 மணிக்கு தான் வர. ஏமா உன்னை 12 மணிக்கு வர சொல்ற வேலைக்கு போற சொன்னவன்? நீ ஒரு வேலையை செலக்ட் பண்ணிப்ப. நீ 12ஆவது 1 மணி ஆகுதுன்னு உனக்கு தெரியும். ஆனா என்னங்க என்ன ஒரு மாதிரி பாக்குறீங்க? ஆமென் சொல்லுங்க. தூக்கத்தை விரும்புகிறவர் எழுந்தா ஜொலிப்பான். எத்தனை பேர் நம்புறீங்க? 3வது யார் பாஸ்டர் எழும்பணும்? தூங்குவது போல் நடிப்பவன். தூங்குறவனை கூட எழுப்பிடலாம் தூங்குறவன் மாதிரியே. அப்படின்னா என்ன பாஸ்டர் அர்த்தம்னா, எழுந்தா ஏதாவது வேலை செய்ய சொல்லுவாங்கன்னே தூங்குறது இல்லையா? சொல்லுங்க. சிலர்லாம் இருக்கிறான் பாருங்களேன், நல்ல வேலைக்கு போக வேண்டியதானே பாஸ்டர், எல்லாம் போய் வந்தா எங்க அப்பா என்ன திட்டின்னு இருப்பார் பாஸ்டர், அதெல்லாம் லோக்கல்ல கிடைக்கிற வேலையை. சிலருக்கு இப்படி ஒரு சாக்கு இருக்குது, ஓடணும் உழைக்கணும் சம்பாதிக்கணும். நமக்கே வம்பு. சர்ச்சில் கூட பாருங்களேன், சிலர்லாம் வந்தா அப்படி நைஸா போயிடுவாங்க. இந்த ஆள்கிட்ட ரொம்ப ஒட்டினா உபவாசனுவான், அப்புறம் திங்கக்கிழமை தேச ஜபான்னுவான், அப்புறம் அம்பத்தூர்ல பிரேயர்னுவான், அப்புறம் ராத்திரி ஜபான்னுவான். இதெல்லாம் எதுக்கு பாஸ்டர் வம்பு? நான் தூங்குற மாதிரி என்ன பண்ணிடுறேன். இந்த 3 கேட்டகரியும் எழும்பிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன். கர்த்தர் மகிமையை அனுப்பி, கர்த்தர் வெளிச்சத்தை அனுப்பி ஒரு ஆமென் சொல்லணும். நீங்க ஒருவேளை நீங்க நீதிமானா இருந்து விழுந்துட்டேன் பாஸ்டர், நான் நீதிமான் பாஸ்டர் விழுந்துட்டேன் பாஸ்டர்னா, அவன் 7 முறை விழுந்தாலும் கர்த்தர் எழும்ப வைப்பார். அவனுக்கு ஆசை என்ன தெரியுமா? நான் எழுந்திருக்கணும், ஜொலிக்கணும். அதனால தான் அவனுக்கு நீதிமான் பேர் வச்சு விழ வைக்கிறார். நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா? மத்த விழுந்தவனெல்லாம் விழுந்துட்டான்னு சொல்லுது பைபிள். இவன் ஏன் தெரியுமா? இவனுக்கு ஜொலிக்கணும்னு ஆசை, என்னமோ விழுந்துட்டான். நான் சொல்லட்டுமா? ஆசை உள்ள இருந்தா கர்த்தர் உதவி செய்து 7 முறை விழுந்தாலும் எழுந்து கை நல்லா தட்டி அல்லேலூயா எழும்பினா பிரகாசிக்க வைப்பாருங்க. எழும்பினா வல்லமையை கொடுப்பார். ஆமென். உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லி தட்டுமா? இவங்களை விழ வச்சது ஒரு கார் வந்து இடிச்சோ இல்ல ஒரு லாரி வந்து இடிச்சோ பெரிய பிரச்சனை விழ வைக்கல. இவங்க விழ வச்சது என்ன தெரியுமா? என்ன தெரியுமா? தூசி. எது விழ வச்சிச்சே? என்ன விழ? ஆச்சரியமா இருக்குல்ல கேட்கறதுக்கு. விழ வைத்தது எது தெரியுமா? தூசி. அல்லேலூயா சொல்லுங்களேன். தூசி விழ வச்சிருச்சிங்க. தூசியை நீங்க ரொம்ப சாதாரணமா நினைச்சிடாதீங்க. பயங்கர கடினமாய் தயாரிக்கப்பட்ட இரும்பு இருக்கு இல்லையா, அந்த இரும்பை தூசி அரிச்சு அரிச்சு ஒண்ணுமில்ல. கொஞ்ச நாள் காட்சி பாத்தீங்கன்னா மேலதான் இரும்பு இருக்கும், கீழே மொத்தம் பொலபொலன்னு ஆயிட்டு இருக்கும். பாத்தீங்க, இது அரித்தது எது தெரியுமா? கடினமான இரும்பு அரிக்கிற தூசி. ஆமே. நல்ல ஆண்டவருக்குள்ள நல்ல வைராக்கிய வாஞ்சா இருந்தவனை ஒண்ணு இல்லாத ஆக்கினது தூசி. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. தூசி சாதாரணமா நினைச்சிடாதீங்க. நம்ம ஊர்ல கள்ளக்குடின்னு ஒரு ஊர் இருந்தது. எத்தனை பேருக்கு இது தெரியும்? கள்ளக்குடின்னு ஒரு ஊர். அங்கதான் போய் ஸ்டாலின் நம்ம கருணாநிதி அவர்கள் போய் அந்த தண்டவாளத்துல கள்ளக்குடியில போய் தண்டவாளத்துல ட்ரெயின் ஒரு முது படுத்துட்டார். ஏன் படுத்தாரு தெரியுமா உங்களுக்கு? அந்த ஊரையே அந்த சுத்து வட்டத்துல 30 கிராமங்களையே டஸ்ட்னால காலி பண்ண சொல்லிட்டாங்க. டால்மியா சிமெண்ட் கம்பெனிக்கு அங்க இடம் கொடுத்தாங்க. அந்த ஊர் பேரே டால்மியாக்காரன் டால்மியாபுரம் மாத்திட்டான். திருச்சி மாவட்டத்தில் நான் சொல்றது கரெக்டா? டால்மியாபுரம் மாத்திட்டான். அந்த டஸ்ட் வந்தது பாருங்க. இந்த தூசினால ஜனங்களுடைய நுரையீரல் பாதிக்கப்பட்டு பெரும்பாலானவங்க உயிரிழந்தாங்க. நம்ம தூசியை சாதாரணமா நினைக்கிறோம். இந்த பட்டணத்துல இருந்து இந்த ஃபேக்டரி அகற்றணும்னு சொல்லி கலைஞர் போய் போராட்டம் பண்ணி கடைசியில் என்ன தெரியுமாச்சு? கிராமங்களை காலி பண்ணிடுங்க, இந்த ஃபேக்டரி எடுக்க முடியாதுன்னுட்டாங்க. இன்னைக்கு டால்மியாபுரத்தில் சிமெண்ட் கம்பெனி இருக்கு. நல்லா கவனிங்க. நீங்க தூசி நினைச்சிடாதீங்க, ஆளை கொண்டு போட்டுரும். நீங்க ஆமென் சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா. இன்னைக்கு உலகத்துக்கு என்ன பிரச்சனை நினைக்கிறீங்க? இன்னைக்கு உலக நாடுகள் எதுக்கு போராடுது தெரியுமா உங்களுக்கு? பொல்யூஷன். டெல்லியில குடியிருக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டான். டெல்லியில ஏன்னா தூசி அவ்வளவு படிஞ்சு போச்சான். நீங்க ஒண்ணு வேணாங்க, மார்வாடி கடைக்கு போங்க, தம்மா துண்டி இட மிஷின் வச்சிருப்பாங்க. அதுக்குள்ள எதுவுல வச்சிருப்போம் சொல்லுங்க? கண்ணாடி போட்டு அது ஒரு மூடி போட்டு. ஏன் சொல்லுங்க? டஸ்ட் வந்து உட்காந்து நகையினுடைய அந்த தரத்தை வந்து நம்ம கொடுக்கறத வெயிட் ஆக்கி காட்டுமா. அதனால தான் மூடி போட்டு வச்சிருந்தா கூட பாருங்க, ஒரு துணி வச்சிருப்பான் பாருங்க. நம்ம நகையை கொடுத்தோன்னா என்ன பண்ணுவான்? ஒரு தொடத்தை வச்சுட்டு தான் உள்ள வைப்போம். நீங்க தூசி சாதாரண தூசி பாஸ்டர், தூசி தான் ஏன் விழ வச்சது? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. விழ வைத்தது தூசி. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? எழும்ப முடியாம இருக்கிறதுக்கு காரணம் அந்த பாரம் எது தெரியுமா உங்களுக்கு? தூசி. விழ வச்சது மாத்திரம் தூசி இல்ல, எழும்ப முடியாம அவனை தடுத்துட்டு இருக்க பாரம் எது தெரியுமா? தூசி. ஆமென் சொல்லுங்க. நீங்க ஒரு பொருள் வாங்குறீங்க, புதுசா வாங்குறீங்க, வாங்கி யூஸ் பண்ணாம கொண்டு போய் அந்த பொருளை அப்படியே கம்முன்னு வச்சுட்டு 3 மாசம் கழிச்சு பாருங்களேன், ஐயோ பழைய பொருள் ஆகிடும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரு வண்டியை மொத்தம் 10 நாள் எடுக்காதீங்க.
வண்டி வாகனத்தை, வண்டியோட கலரையே என்ன பண்ணிட்டோம், பல பல ஆண்டு உபயோகிக்காம விட்டுட்டீங்கன்னா அடையாளம் தெரியாம ஆக்கிடும் தூசி. நீங்க தூசின்னு ரொம்ப சாதாரணமா நினைக்காதீங்க. தூசி இதெல்லாம் செய்யும். நான் பாஸ்டர் நீங்க சொல்றது கேட்டா பயமா இருக்குது. இதெல்லாம் செய்யும். பொம்பளைங்க வீட்டு கிச்சனை போய் மேல் ரேக் ஒண்டி பாத்தீங்கன்னா தூசி எவ்வளவு இருக்குன்னு தெரியுமா? ஆமேன்னு சொல்லுங்க. பீரோ எதுக்கு வச்சிருக்கிற வீட்டுல சொல்லுங்க. நம்ம துணி மேல எல்லாம் தூசி படிஞ்சு அது வந்து பழுத்து போக கூடாது. வெளியில வச்ச துணிக்கும் உள்ள வச்ச துணிக்கும் வித்தியாசம் பாருங்க. வெளியில வச்ச துணி சீக்கிரத்துல அப்படியே மங்கி கலர் அப்படியே பழுப்பு கலர் ஆயிடும். பீரோல வச்சதுங்க இந்த தூசியினுடைய வேலை என்னன்னா உன் கலரை மங்க வைக்கும், உன்னுடைய அடையாளத்தை மாற்றும், உன் நிறத்தை மாற்றும். தூசி என்பது சாதாரணம் அல்ல, சியோனியே விழ வச்சிருச்சு. இல்லையா சொல்லுங்க. சியோன் விழுந்து போய் கிடக்குது, எழும்ப முடியாம இருக்கிறது காரணம் தூசி. இந்த தூசி 3 இடத்துல இருக்க கூடாது. ஒரு ஆவிக்குரியவனுக்கு எங்க இருக்க கூடாது? இருந்தா அவனால ஜொலிக்கவே முடியாது, ஜொலிக்கவே முடியாது. ஒண்ணு, கண்களில் தூசி இருக்க கூடாது. எங்க இருக்க கூடாது? அட கடந்து போகுது பாஸ்டர், மூலையில சும்மா ஒரு இரும்பு துண்டு கிடக்குது, கடக்குன்னு போய் யாராவது அரிக்கை 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 இங்கதான் பாரு, ஊது தண்ணி ஊது அதை ஊது. நான் அப்படிதான் கண்ணில் தூசி விழுந்துச்சு பாருங்க. தூசி விழுந்தோடனே அந்த இதுல அந்த பழைய போலீஸ் ஸ்டேஷன் ஒரு ஆளு ஆபீஸ் எடுக்கவே முடியல, ஒரு ரப்பு மாதிரி ஆயிடுச்சு. அது போனோன்னா அவன் லிக்விட் விட்டுட்டு அந்த மிஷின் வச்சு பார்த்தான். அவன் வெங்காயம் திட்டு வந்துருக்கான் அவங்களுக்கு. இருந்தாலும் வாயெல்லாம் நாத்தம். ஏன் வாயாண்ட வாய் வச்சு கண்ணு தரங்க நம்ம நவாய முடிக்கிட்டான். அவன் ஒரே நாத்தம், வாய் பழகுதவன். அந்த சின்ன தூசி கடைசியில எடுத்து, சார் இதான் சார் தூசினா ஒண்ணுமே தெரியலங்க. அந்த தூசி என்ன 3 நாள் தூங்க உள்ள தெரியுமா உங்களுக்கு? கண்களில் தூசி இருக்க கூடாது. அப்புறம் எங்க தூசி இருக்க கூடாது? இருதயத்தில் தூசி இருக்க கூடாது. 3வது எங்க இருக்குது? உங்க காலில் தூசி இருக்க கூடாது. இந்த 3 இருந்ததுன்னா உங்க வாழ்க்கையை என்ன பண்ணும் தெரியுமா? பிரகாசிக்க விடாம, ஜொலிக்க விடாம, ஆமே உங்களை அப்படியே மங்க வச்சு இருளாக்கி கடைசியில அணைச்சு போட்டுடும். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. கண்ணில் தூசி இருந்தா நம்மள அம்மா எப்படி இருக்கும்? முதல்ல எழுதிக்கங்க, விஷன், தரிசனத்துல தூசி விழக்கூடாது. எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த தரிசனம் தான் உன் அழைப்பு. நீ சேர வேண்டிய இடத்திற்கு கொண்டு போய் சேர்ப்பது இந்த தரிசனம். இதுல என்ன விழக்கூடாது தெரியுமா? தூசி விழக்கூடாது. உங்க குடும்பத்தை குறித்து ஒரு தரிசனம் இருக்கும். என் குடும்பத்துக்கு இதெல்லாம் செய்யணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் சாகிறதுக்குள்ள என் பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் செஞ்சிடணும், என் வீடு குடும்பத்தில் தான் என் பெண்ணை இப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், என் பொண்ணுக்கு இப்படி, இதெல்லாம் ஒரு தரிசனம். ஆமென் சொல்லுங்க. சும்மா இல்லை, சும்மா இல்லை. ஆசைகளையும் எண்ணங்களையும் நமக்குள்ள கொடுக்கிறவர் கர்த்தர். என் பிள்ளை இந்த ஸ்கூல்ல சேர்க்கணும், என் பிள்ளைக்கு இந்த இந்த யூனிஃபார்மை மாட்டணும், அவன் ராஜா மாதிரி போகணும், அவனை வந்து கார் வந்து வீட்டு வாசல் ஏற்றணும், இதெல்லாம் ஆசை இல்லையா? கொஞ்சம் ஆசைப்படுங்க. உங்க வீட்டுக்காரர் நடந்து போன மாதிரி கால்நடையாவே இவனும் போகணும்னு நினைக்காத. ஆமென் சொல்லுங்க. கொஞ்சம் நல்லா கொஞ்சம் எக்ஸிக்யூட்டிவ் மாதிரி வாங்க. எப்படி வாங்க? ஆஃபீஸில் எக்ஸிக்யூட்டிவ் இருப்பாங்க, சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் இருப்பாங்க. அவெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கையெல்லாம் கட்டி என்ன பண்ணுவான்? சூப்பராக வருவான். பெருகிறவன் எப்படி வருவான்? கை கட்டினா வருவான். நீங்க கொஞ்சம் எக்ஸிக்யூட்டிவ் மாதிரி யோசிங்க. ஆமென் சொல்லுங்க. லேலோயா. அப்போ உங்க குடும்பத்திற்குன்னு உங்களுக்கு என்ன இருக்குது தெரியுமா? ஒரு தரிசனம் இருக்கு இல்ல? உங்க பிள்ளைகளை குறித்து ஒரு பெரிய தரிசனம் இருக்கு பாருங்க. உங்க தொழிலை குறித்து ஒரு தரிசனம் வரணும். என்ன வரணும்? ஒரு பெரிய லெவலுக்கு வரணும். அது இல்ல பாஸ்டர், ஏதோ வயிற்றுக்கு வாங்கி வருது பாஸ்டர், பிரச்சனை இல்லாம போயிட்டு பாஸ்டர், ஐயோ இப்படியே போயிட்டோம் பாஸ்டர், அவளை காலை வச்சு ஊழ்ந்துட போறோம் பாஸ்டர், அப்படியே தான் இருப்பீங்க கடைசி வரைக்கும். இல்லையா சொல்லுங்க. உங்க வேலை ஸ்தலத்துல பிரச்சனை தொடர்ந்து வந்து நேருதா, வெளியே வந்து உங்க தொழில் நாசமா அது புதுசா தொடங்க. சும்மா அவங்கிட்டே போய் ஓட்டிக்கினா அங்கேயே இருக்கிறேன் பாஸ்டர் நான் அப்படியே ஒட்டி கொண்டான். பைபிள் இருக்குது, அந்த குடிகளில் ஒரு நேரத்தில் போய் ஒட்டி கொண்டான், பண்ணி தின்ற தவிடு கூட கிடைக்கல. அல்லையா சொல்லுங்க. ஒரு தரிசனம், ஒரு ஆசை வேணுங்க. பயம் சிலருக்கும், ஐயோ என்னால முடியுமா, என்னால முடியுமா. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? வேலையே தெரியாதவன் தான் வேலைக்காரன். இந்த ஷெட்டு போட்டான் பாருங்க, அவனுக்கு வேலையே தெரியாது. எத்தனை பேர் நம்புவீங்க? ஆனா இன்னைக்கு அவரை போய் கேட்டீங்கன்னா, ஐயோ டேட்டே இல்லை பாஸ்டர், முடியாது பாஸ்டர், 2 வருஷத்துக்கு வேலை கேட்டான். சொல்லுங்க. தைரியமா என்ன பண்ணணும்? 2 வீலர் ஓட்டும் போது 4 வாட்டி அது கீழே விழுவோம். விழுந்திருக்க மாட்டோமா? ஆமென் சொல்லுங்க. தைக்கும் போது தப்பா தைச்சிருப்பீங்க ஆரம்பத்துல. ஆமென் சொல்லுங்க. எல்லாமே ஆரம்பிக்கும் போது கஷ்டமா இருக்கும், ஆனா உள்ள தரிசனம் இருக்கணும். இதுல நான் என்ன பண்ணணும்? பெரிய ஆளா வரணும். ஆமென். உங்க உயர்வை குறித்த தரிசனம் இருக்கணும். இதுக்கு நீங்க என்ன பாஸ்டர் பண்ணணும்? உங்க கண்களில் தூசி விழாம பார்த்துக்கணும். அல்லேலூயா. வாசிங்க என்னோட லூக்கா 6ஆம் அதிகாரம் 41 42 வாசிங்க. லூக்கா 6ஆம் அதிகாரம் 41 42 வாசிங்கப்பா. சகோதரனே, எப்படி? மாயக்காரனே, கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, உன் சகோதரன்
கண்ணில் இருக்கிற தூசியை எடுத்து போடலாம். இங்கிலீஷ்ல டஸ்ட். ஆமென் சொல்லுங்க. ஒரு மனிதனுடைய பார்வை எப்போதும் தன்னுடைய தரிசனத்தை நோக்கியே இருக்க வேண்டும். கை தட்டி ஒரு வாட்டி சொல்லுங்க, என் பார்வைகள் எல்லாம் என் குடும்பத்தை நோக்கி, என் தொழிலை நோக்கி, என் சபையை நோக்கி, என் தரிசனத்தை நோக்கி, என் பிள்ளைகளை நோக்கி தான் இருக்கணும். அல்லேலூயா. இங்க சொல்றாரு, சகோதரனே உன் கண்ணிலேயே பெரிய பிரச்சனை இருக்குது, நீ அடுத்தவன் கண்ணை பார்க்கறது என்ன? அதனாலதான் ஆரம்பத்திலே சொன்ன, திறந்த மனசோட இந்த செய்தியை கேட்டா ஜொலிக்க வச்சிருப்பார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தன்னுடைய தரிசனத்தை நோக்கி ஓக்கணும். அடுத்தவன் கண்ணை, அடுத்தவனை உத்து பார்க்க ஆரம்பிக்கிறான். இவன் பிரச்சனை என்ன தெரியுமா? இவன் கண்ணில் தூசி இருக்கிறது எப்படி தெரிஞ்சு தெரியுமா? இவன் எப்ப தெரியுமா நின்னுட்டான்? அடுத்தவன் கண்ணை உத்து பார்க்கறான். நல்லா கவனிங்க சிஸ்டர் பிரதர், உன் தரிசனத்தில் ஓடிக்கொண்டிருக்கிற நீ வெளிச்சம் ஆக வேண்டும், என் வாழ்க்கையில நான் பிரகாசம் ஆகணும், கர்த்தர் என் குடும்பத்தை பிரகாசிக்க வைக்கணும்னு விரும்புகிற நீ எதை தெரியுமா பார்க்கணும்? உன் தரிசனத்தை மட்டும்தான் பார்க்கணும். அடுத்தவனை உத்து பாத்தினா பிரதர் கவுனி, தொழில் செய்யறலாம் கத்துக்கிறதுக்கு பார்க்கலாம், கத்துக்கிறதுக்கு பார்க்கலாம். நான் கூட ஒரு இடம் போனேன்னா அந்த சர்ச்செல்லாம் பார்த்து போட்டோ கிட்டலாம் எடுப்பேன். இதெல்லாம் நம்ம வந்தா கற்றுக்கொள்ள பார்க்கலாம். அது உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை உணராம அடுத்தவன் மேல குறை சொல்ற மாதிரி மாறிடக்கூடாது. நான் ஒரு ரகசியம் சொல்லட்டுமா? ஒரு ஆளை உத்து பாத்தீங்கன்னாலும் உன் தரிசனம் முடிஞ்சு போச்சு. வாசிங்க அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 11:6 வாசிங்க. அப்போஸ்தலர் 11:6 வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. அப்போஸ்தலர் 11:6. அதில் நான் உற்று பார்த்து கவனிக்கிற போது பூமியில் உள்ள 4 கால் ஜீவன்களையும், உத்து பார்த்தீங்கன்னா உள்ளகிற காட்டு மிருகலாம் தெரியும். ஹலோ என்னம்மா சமாதானம்மா? என்ன ரொம்ப உத்து பார்க்காத. ராமச்சந்திரன் விருது சிரிக்கிற மனைவியை ரொம்ப உத்து பார்க்காத. நான் பார்க்காத யார் பாஸ்டர் பாப்பா? உத்து பாருன்னா மேலகிற அழக பாரு, உள்ளகிறத பார்க்காத. பாத்தினாதான் அது உள்ள காட்டு மிருகலாம் தெரியும். வரும்போது என்னமோ அப்படியே தேவதை மாதிரி வந்ததுன்னு வச்சு, உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குங்க செஞ்சு கொடுங்க, சொல்லுங்க நான் செஞ்சு தரேன்னு சொல்லி செஞ்சு கொடுத்தால்தான். இப்ப 10 வருஷம் கழிச்சு வச்சு இது போய் திண்டு படா கையில் உனக்குனது. ரொம்ப உத்து பார்க்காத. ஊரும் பிராணி தெரியும், அப்புறம் என்ன பஸ் தெரிஞ்சுது? காட்டு மிருகம், அப்புறம் ஊரும் பிராணிகளையும் ஆகாயத்து பறவைகள் கண்டேன், அல்லாமலும் பேதுருவே இல்ல அவ்வளவுதான் இருக்குது. அதுல ஊரும் பிராணிகள் போடல. நல்லா படிங்க, திரும்ப படிங்க. உற்று பார்த்தேன் கவனிக்கிற போது 4 கால் ஜீவன்களையும், 4 கால் ஜீவன் என்ன தெரியுமா? தான் பன்னி. டிக்ஷனரியில் பன்னின்னு போட்டுக்குது. நீங்க போய் முஸ்லீம் கிட்ட போய் பேசுங்க, அவன் பன்னினே சொல்ல மாட்டான். என்ன சொல்லுவான் சொல்லுங்க? 4 கால் ஜீவன். நீங்க வேணா நீங்க என்ன முஸ்லீம் கிட்ட போய் பன்னின்னு கோவம் வந்துடும். அவன் 4 கால். இதுல என்ன இங்கிலீஷ்ல போட்டுக்குது? பிக்கு, பன்னி. உத்து பாத்தீங்கன்னா உள்ளகிற நாத்தம் தெரியும், ஊரும் பிராணி தெரியும். ரொம்ப உத்து பார்க்காத கணவனை, ரொம்ப பாஸ்ட உத்து பார்க்காத. ஒரு ஆமென் சொல்லுங்க. நீ பார்க்க வேண்டியது எது தெரியுமா? உன் தரிசனத்தை பார்க்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ரொம்ப உற்று பக்கத்துல உட்காந்துக்கிற ஆளை பார்த்தீங்கன்னா உள்ளகிற பன்னி தெரியும், உள்ள ஊரும் பிராணி தெரியும், அவங்கள மிருக குணம்லாம் என்ன பண்ணும்? ஆமென் சொல்லுங்க. இதெல்லாம் என்ன பண்ணும்? நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ரொம்ப உத்து பார்க்க. ஒரு மனிதனுக்குள்ள நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு, பல நல்ல குணங்கள் இருக்கும், நல்ல பழக்க வழக்கம் இருக்கும். அது 98% இருக்கும். உங்க கணவர்கிட்ட கூட கவனிச்சு பாருங்களேன், 98% நல்ல குணங்கள் இருக்கும், நல்ல பழக்கம் இருக்கும். உங்க பக்கத்துல இருக்க ஆளை கவனிச்சு பாருங்களேன், 98%. 2 பழக்கம் இருக்குது பாத்தீங்களா? ஏதோ ஒரு 2% இருக்கு பாருங்க, சில கெட்ட குணம், சில கெட்ட பழக்கம் இருக்கும். யாரும் இங்க பூர்ணரானதே இல்ல. நீங்கள் எதை பார்த்தா முன்னேற முடியும், தரிசனத்துல ஓட முடியும் அப்படின்னா, அவங்க கிட்ட இருக்கிற நல்லதை மட்டும் தான் பார்க்கணும். அவங்க கிட்ட இருக்கிற கெட்டதை என்ன பண்ணக்கூடாது. நீங்க பார்க்க ஆரம்பிச்சா அவன் நம்மளை திரும்பி பார்க்க ஆரம்பிச்சு சொல்லுவான், என் கண்ணில் தூசி தான் இருக்குது, உன் கண்ணில் உதரமே இருக்குது. ஏன்? நீ பார்த்ததுனால வந்த விளைவு தானே. நம்ம அறிஞர் அண்ணா இருந்தார் பாத்தீங்களா? அண்ணா இருந்தார் பாத்தீங்களா? இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த நல்ல திட்டத்தையும் கொண்டு வந்தது அவர் தான், சத்துணவு உட்பட. அருமையான ஒரு அவருடைய ஆட்சி காலம், பொற்காலம். அவர் பிரச்சனை என்ன தெரியுமா? மூக்குப்படி போடுறது ஒரு பிரச்சனை. மூக்குப்படி போட்டா கேன்சர் வந்தா அண்ணா செத்தாரு. கேன்சர் வந்தா செத்துருவாருன்னு சொல்லி மூக்குப்படி போடக்கூடாதுன்னா அதை விட முடியல அவரால். டப்பாவை திறந்து உள்ள வச்சு பாராம் பாருங்க, பேசினே இருப்பாராம். அப்படியே நைசா கூட்டு என் ரத்தத்தின் ரத்தமே என்றுவாராம் மூக்குள்ள போட்டு. கட்சிக்காரங்க போய் அவர் வந்து தழுவாங்களா, போனா நாள் மேல மூக்குப்படி நாத்தடிக்குதுன்னு வாங்கலாம். அண்ணாவோட ஹிஸ்டரி படிச்சு பாருங்க. அவர்கிட்ட 99 நல்ல குணம் இருந்தது சிஸ்டர். ஒரு குணம் என்ன தெரியுமா? மூக்குப்படி போடுற குணம். சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, என்ன குணம்?
அப்படி சில ஆளுகிட்ட பாத்தீங்கன்னா கோப குணம் தெரியும், சில ஆளுகிட்ட பொறாம குணம் தெரியும். நான் என்ன கேட்கறேன், ஏன் உத்து பாக்குற உங்க அப்பா வேண்டேன் இல்லையா சொல்லுங்களேன். உன் கண்ணுலயே பெரிய பெரிய பிரச்சனை இருக்குது, அதை விட்டுட்டு அவங்க கண்ணுல தூசி இருக்குது. நான் இப்படி சொல்றேன் பாருங்களேன். அல்லேலூயா. சில கெட்ட பழக்க வழக்கம் குணங்கள் இருக்கும், நல்ல பழக்க வழக்கம் நிறைய இருக்கும். ஆமேன்னு சொல்லுங்க. தமிழ் ஒரு சூப்பர் பழமொழி இருக்கு தெரியுமா, கண்டு காணாம போப்பா அப்படிமா. அது எவ்வளவு பெரிய ஒரு ஒரு பியூட்டிஃபுல் தெரியுமா. சில உங்க கணவர் வீட்டில் பார்க்குற பலவீனங்களை கண்டு காணாம போகணும். நீங்க வந்து அதை நோண்டி 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 நீங்க நினைக்கிற நோன்ன ஒன்று அந்த சரியாயிடுவோம், நோன்ன ஒன்று பெரிய புண்ணா மாறிடும். சொல்லுங்க. தூசிய சொல்ல போய் நம்பருங்க, உன் கண்ணுல இருக்கிற உத்திரம் வெளியே தெரிந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. கண்டும் காணாம நீங்க போக ஆரம்பிச்சா நீ போக வேண்டிய இடத்த அடைஞ்சிருவ. சொல்லுங்க, எத்தனை பேருக்கு புரியுது? நாட் ஃபார்முலா திஸ் சர்ச் மாத்திரம் இங்க மட்டும் இந்த ஃபார்முலா சொல்லி கொடுக்கல, உன் தொழில இந்த ஃபார்முலா சொல்லி கொடுக்குறேன். நீ செய்யற வேலையில, உன் குடும்பத்துல, உன் குடும்பம் பெருசா இருக்கு பாத்தீங்களா, இந்த குடும்பத்துல கூட நீ அடுத்தவங்கள்ல இருக்க தூசியை பாக்குற வேலை உனக்கு கிடையாது. உனக்கு ஒரு பெரிய தரிசனம் இருக்குயா, நீ வெளிச்சம் கொடுக்கணும்யா. நீ இதை நோக்கி தான் ஓடணும். அவங்கள பாரு, இவங்கள பாரு, அதை பாரு. இதை பொதுவா இந்த லேடிஸ்க்கு இந்த குணம் இருக்குது. அது எது ஜெனட்டிக்கா வருதான்னு தெரியல. புடவைய பாரு, அதை பாரு, இதை பாரு, அதை பாரு, அதை பாரு, அதை பாரு. ஆம்பளைங்க பெருசா கண்டுக்க மாட்டாங்க. பாஸ்டர் நீங்க போட்டு இந்த சட்டை அவர் என்ன போட்டு தான் நான் பார்க்கல, இது கரெக்டா சொல்ல பாத்தியா, கீழே தச்சு குத்துக்கிறாங்க பாஸ்டர்மா, கொஞ்சம் இழுத்து தச்சுட்டு இருக்கிறாங்க. அவன் அதை பார்த்தே இருக்க மாட்டான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இது என்ன பாஸ்டர் அர்த்தம், இது என்ன பாஸ்டர் அடுத்தவங்க? உங்க பார்வைக்குள்ள சாத்தானின் பொல்லாத ஜீவன்கள் வந்து விடக்கூடாது. நீங்க ரொம்ப முக்கியமா சொல்லித்தரேன். உங்க கண்ணையே சாத்தான் பயன்படுத்தி உங்களுடைய ஒளியை மங்க பண்ணி உங்களை இருளுக்குள்ள தள்ள முடியும். இப்போ உதாரணமா சொல்லட்டுமா? உதாரணம், நீங்க ஒரு ஆவிக்குரியவன், நீங்க வரங்க எல்லாம் ஆவிக்குரியவன். ரட்சிக்கப்படாத உறவுக்காரன், பயங்கர விக்கிரக ஆராதனைக்காரன், யாரோ ஒருத்தன் வீட்டுக்கு பத்திரிக்கை வைக்கவோ, நல்ல செய்தி சொல்லுவோ, கெட்ட செய்தி சொல்லுவோ, வீட்டுக்கு வரான். அவன் வந்துட்டு போய் எதெல்லாம் பார்த்து இது வாங்கினியா புதுசா, இது பண்ணியா புதுசான்னு சொன்னா அடுத்த ஒரு வாரத்தில் ஒன்று ஒன்றா டொம்மு டொம்மு டொம்முன்னு அவன் பார்த்துட்டீங்களா நீங்க? பார்த்தீங்களா நீங்க? அவன் வந்துட்டு போனதுல குழந்தை உடம்பு சரியில்லாம ஆயிடும். அவன் வந்துட்டு போனதுல இப்போ நீங்க சொல்லுவீங்க, ஐயோ அவன் கண்ணாடாயப்பா, அவன் வச்சான் கண்ணு, அவனுக்கு மாத்திரம் வச்சா கண்ணுன்றோம். நம்ம சொல்றமா இல்லையாமா? இதே போலவே ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்குள்ள கர்த்தர் நல்ல வெளிச்சத்தின் கண்களை வைக்கும் போது சத்துரு என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, பொல்லாத ஜீவன்களின் கண்ணை வைக்கிறான். அவங்க 3 பார்வை இருக்குமா அவங்களுக்குள்ள. ஒண்ணு பொறாமை பார்வை, எழுதிக்கங்க, பொறாமை பார்வை. 2வது ஏற்றுக்கொள்ள முடியாத பார்வை. பாருங்க, யாராவது வந்து நல்ல ஜீவன் உள்ள சாட்சி சொல்லுவாங்க, கவனிச்சு பாருங்களேன், நல்லா அவங்க சந்தோஷ சாட்சி சொல்லுவாங்க. சில ஆள் கவுத்துக்கு பார்த்துருங்க தலைய ஏங்க நல்லா தானே சொல்லி இருக்கிறாங்க அவங்க. அந்த ஏற்றுக்கொள்ள முடியாத பார்வை. ஒருத்தனுக்கு வேலை கட்டிடுச்சு, ஒருத்தன் வீடு கட்டிட்டான், இது நமக்கு நடக்கலன்னா அந்த ஏற்றுக்கொள்ள முடியாத பார்வை. முதல்ல சொன்ன பொறாமையின் பார்வை, 2வது என்னது ஏற்றுக்கொள்ள முடியாத, 3வது வெறுப்பு பார்வை. என்ன பார்வை? இந்த 3 பார்வையும் உன் கண்ணு மாறிடுச்சுன்னா தூசி உள்ள வந்துடுச்சுன்னா அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எழும்ப வேண்டியது உன் கண்கள் இருக்கிற தூசியை விட்டு நீங்க எழும்பணும்னு கர்த்தர் பேசுறார். இது இப்போ பாருங்க, எப்ப இது இப்போது உனக்குள்ள வந்துச்சோ அது உன்னை போட்டு அரிச்சு 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 நாசமாகிடும். இந்த பொறாம பார்வை, ஏற்றுக்கொள்ள முடியாத பார்வை, வெறுப்பு பார்வை வந்துச்சுன்னு வச்சுங்க, எப்படி கண்ணுல ஒரு தூசி வந்துட்டா அரிச்சு அரிச்சு கண்ணை செவக்க வச்சு கீழெல்லாம் வச்சு அப்படியே ஒரு மாதிரி ஆக்கிடுதோ, இந்த தூசி உனக்குள்ள வந்துச்சுன்னா உன் கதை தரிசனம் கெட்டு போச்சுன்னு அர்த்தம். அல்லேலூயா. சவுலை விழ வச்சது எந்த தூசி தெரியுமா? தனக்கு 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 நிகரல்லாத யோனத்தானை விட சின்ன பையன், தான் பிள்ளையை விட வயது குறைந்தவனை தான் போட்டியா நினைச்சு இந்த தூசி என்னைக்கு அவன் கண்ணு உள்ள வந்ததோ அவனை போட்டு அரிச்சு 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 கடைசியில் அவனை எங்க கொண்டு போய் விழ வச்சு தெரியுமா? சூனியகாரி வீட்டுல விழ வச்சது. எழுப்புவதற்கு முடியல, அவனை சாப்பிட எழுந்திருக்க அவ்வளவு போராடினாங்க. கவனிங்க சிஸ்டர், நான் பேசுறது ரொம்ப ஆழமான சத்தியத்தை தண்ணி சொல்லி தரேன். உனக்கு ஒரு பெரிய தரிசனத்தை வச்சிருக்கிறா, உன் குடும்பத்தை குறித்து ஒரு பெரிய தரிசனத்தை வச்சிருக்கிறா, உன் பிள்ளைகளை குறித்து பெரிய தரிசனத்தை வைத்திருக்கிறார், உன் தொழிலை குறித்து பெரிய தரிசனத்தை வைத்திருக்கிறார். உன் தரிசனத்திலே நீ ஓடும்போது அடுத்தவன் கண்ணில் இருக்கிற தூசியையோ அடுத்தவன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தையோ நீ பார்க்க கூடாது. ஏனென்றால் நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அடுத்தவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், அடுத்தவனை கீழே தாக்கி, இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத வேலை. எத்தனை பேர் நம்புறீங்க? கவனிங்க, லேயாளுடைய அற்பத்தை கர்த்தர் கண்டு லேயாளை ஆசீர்வதிச்சாரியா, ஆசீர்வதிச்சாரியா. இவ கண்ணு யார் மேல போச்சு தெரியுமா? இவன் என்ன சொல்லிக்கணும்?
இல்லையா? 2 குழந்தை உனக்கு 2 எனக்கு கொடு, யூதாவையும் அவனையும் நான் வளர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறோம். கண்ணு எங்க போச்சு தெரியுமா? அந்த 4 பிள்ளைங்க இவ்வளவு கொழு கொழு ஆடுறானுங்க, போற எனக்கு பிள்ளை இல்லையே. அன்னைக்கு ஆரம்பிச்சது வீட்டுல சண்டை. சொல்லுங்க, இவ கண்ணுல தூசி விழுந்தது அந்த லேயாளுடைய 4 பிள்ளைகள் மேல. ஒரு ஆமென் நீங்க சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா. இன்னைக்கு இதெல்லாம் மாத்துங்க. திறந்த மனோட செடிக்கிறீங்க. சில நல்ல ட்ரெஸ் போட்டு வந்தா பிடிக்காது பாருங்க. நல்ல நீங்க பழைய ட்ரெஸ் போடுறீங்க, புது ட்ரெஸ் போட்டு வரவங்களை இது பண்ணக்கூடாது. உங்களுக்கு அதான் பிடிக்கும். வெளுத்து போனது, நாய் தெத்துற மாதிரி கலர் தான் உங்களுக்கு பிடிக்கும். சிலர்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ட்ரெஸ் பிரியரா இருப்பாங்க. எங்க போனாலும் ஒரு ட்ரெஸ் எடுத்து போடுவாங்க, நல்ல ட்ரெஸ் போடுவாங்க. அவங்க மேல உங்க கண்ணு என்ன பண்ணக்கூடாது, போச்சுன்னா உனக்கு தூசி வந்து விழுதுன்னு அர்த்தம். ஆமேன்னு சொல்லுங்க. சிலர்லாம் நகை போடுவாங்க, பொறுக்கவே முடியாது பாருங்க நம்மளால. அது எப்படி பெந்தகோஸ்தே சபையில நகை போட்டுன்னு வரலாம்? இருந்தா நீயும் போட்டுக்கோ. அவனா பிரசங்க இது சந்தோஷ் பாஸ் நகை போட்டுக்கலாம்னு சொல்லிட்டாருன்னு போறான். நான் என்ன சொல்ல வரேன், எந்த அளவில் ஆவியில வளர்ந்தீங்களோ அதுல ஒரே நிலையா நில்லுங்க. அவங்க செய்யறாங்களே நீ செஞ்சுக்காதீங்க. தாலியை கைட்ட சொன்னா கைட்டிடு. இன்னொரு சகோதரி போட்டுன்னு வருது நல்லா பட்டையான்னு, நீ பட்டையத்து போட்டுக்காதன்ற. ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ நம்ம வாழ்க்கையில கவனிங்க. ட்ரெஸ் போட்டது பிடிக்காது, நகை போட்டா பொறுக்க முடியாது. அழகா இருந்தா சிலருக்கு பிடிக்காது தெரியுமா? அதுக்கு அழகாகிறன் திங்குரு, சவுப்பாகிறன் திங்குரு, இது கருப்பாகிறன் இப்படி சொல்லும். இதெல்லாம் என்ன பாஸ்டர் அர்த்தம்? உன் கண்ணுல இருக்கிற தூசி. அல்லேலூயா. நான் பேசுறது உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஆழமா புரியுதுன்னு தெரியல. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. வருமானம் நிறைய பேர் வாங்கினா பிடிக்காது, நிறைய நல்லா சம்பாதிக்கிறவங்களை பார்த்தா பிடிக்காது, யாராவது கார் வாங்கிட்டா பிடிக்கும். இன்னும் சொல்லுவாங்க, மற்றவன் பிள்ளை நல்லா படிச்சா இவனுக்கு பிடிக்காதுங்க. அது எப்படி படிக்கலாம்? நம்ம என்னடா இது ராத்திரி பகலா சொல்லி கொடுக்குறேன் நான், இது படிக்க மாட்டேன். லேயால் புள்ளைய பார்க்காத ராகேல், நீ பார்க்க வேண்டியது உனக்கு புள்ள போறங்கள உன் தரிசனத்துல ஓடு. ஒரு ஆமென் சொல்லுங்க. இதெல்லாம் உன் கண்ணுல விழற தூசி. இந்த தூசி என்ன பண்ணுனா உன்னை ஜொலிக்க விடாம ஆக்கிடும், உன்னை பிரகாசிக்க விடாம ஆக்கிடும். நீங்க ஆவிக்குரியவங்களா இருந்தா, இது உலக ஆவிக்குரியவங்களா இருந்தா, புதுசா யாராவது சபைக்கு வராங்க, உங்களை விட டேலண்டா பாட்டு பாடுறாங்க, உங்களை விட டேலண்டா வந்து எல்லா ஆக்டிவிட்டியில இருக்கிறாங்க, உங்களை விட அதிகமா கொடுக்குறாங்க, உங்களை விட சபையில ஊழியக்காரங்க கூட ரொம்ப நேரம் நிக்கிறாங்க அப்படின்னா அவங்கள பார்த்து அந்த தூசி உங்க கண்ணுல வரக்கூடாது. இது என்ன பிரச்சனை பாஸ்டர்? தூசி வந்து விழுந்தது யாருக்குமே தெரியாது. என் கண்ணுல தூசி இருந்தது யாருக்கும் தெரியாது. ஆனா அது உன் பார்வை தரிசனத்தை மங்க வச்சு உன்னை அரிச்சு அதையே நினைக்க வச்சு சாவச்சிடும். நான் சொல்றது எத்தனை பேருக்கு ஆமென் சொல்லுங்க. வரம் பெற்றவங்களை பார்த்தா சிலருக்கு பிடிக்காது, கிருபை உள்ளவங்களை பார்த்தா பிடிக்காது, பொறாம வரும். இதெல்லாம் தூசி, கண்ணுல விழ தூசி. இயேசு சொல்றாரு, எப்பா உன் கண்ணுல இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்குது, தரிசனத்தை போட முடியாம அடுத்தவன் கண்ணுல இருக்கிற அந்த துரும்பை ஏன்பா பாக்குற? அப்போ உன் கண்ணு எப்படி பார்க்கணும் பாஸ்டர்? வாசிங்க நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23 இருந்து வாசிங்க. நீதிமொழிகள் 4:23 இருந்து வாசிப்புல. எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள், அது உள்ள இருந்து ஜீவ ஊற்று புறப்படும். வாயின் தாறுமாறுகளை, இந்த கண்ணு பேச 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 இந்த வாய் பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி உனக்கு தூரப்படுத்து. உன் கண்ணு எப்படி நோக்கணும்? நேரா நோக்கணும். போகும்போது மரத்தில் உட்காந்துக்கிற பொண்ணு, காலேஜ் போய் 8 வருஷம் சோத்திரம் ஆமேன்னு சொல்லுங்க. மரத்தில் உட்காந்துக்கிற பொண்ணு, இது நம்ம கூட சென்ட் ஆன்சல் படிச்சுதாச்சா, இது ஏஞ்சலாச்சா, இது அது அங்க அந்த ஆயின், அதான் உனக்கு பேய். நீ ஆபீஸ் போன பார்த்த உடனே நீ அழகா இருந்தா தான் உன்னை ஆய் சொல்லும், அழகா இல்ல உன்னை ஆய் சொல்லாது. ஆயினா ஆய் இல்ல, ஆய் நீ ஆய் நினைச்சு போறீங்க. காலேஜ் சொல்லணும் ஆய் வந்து தாத்தான்னு, அந்த ஆய் இல்ல சார். கொஞ்சம் மேனஸா பேசுங்க பாஸ்டர், மைக்கில் பேசுறீங்க. என்ன பண்ணுது அப்படி வருது எனக்கு. அழகா இல்லாம அப்படியே மொக்கையா போறவனை பார்த்து ஹாய்னு அந்த பொண்ணா சொல்லுமா? ஹாய்னா அதான் உனக்கு பேய். ஆமேன்னு சொல்லுங்க. கண்ணுல தூசி வந்து வந்துச்சு, அன்னையிலிருந்து உங்க அம்மா தொடப்பட்டு எடுப்பாங்க. நம்ம அவனை அவனே சொல்றான், பொதுவா சொல்றான் சார். இந்த செய்தியை ஒரு வார்த்தைக்கு வந்து 400 பேர் கேட்கறான். ஆமேன்னு சொல்லுங்க. நல்லா கவனிங்கள. என்ன பாஸ்டர், கண்ணு எங்க பார்க்கணுமா? நேராய் நோக்க கடவுது. நீ நடக்கிற வழி, அந்த கண்ணு காட்டுற வழியை சீர்தூக்கி பார். உன் வழிகள் எல்லாம் நிலைவரப்பட்டு இருப்பதாக. வலதுபுறமாவது இடதுபுறமாவது எவன் கண்ணில் என்ன இருக்குது, எவன் எந்த சுடிதார் போட்டு வந்தான், எவன் டாப் இல்லாம வந்தான், எவன் பேண்ட்ல ஜிப்பு போடாம வந்தான், எவன் பின்னாடி தச்சின்னு வந்தான். ஆமேன்னு சொல்லுங்க. ஆமேன்னு சொல்லுங்க. பட்ஸ் வச்சு நோண்டுறாங்க பாஸ்டர் காதை. பாவம் அரிப்பு எதுக்கு காது நோண்டட்டும் கூட, உனக்கே அந்த பிரச்சனை.
நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா? சில இப்படி பாவம் உள்ள அரிக்குது அவனுக்கு. இது ஒண்ணு பாஸ்டர் நீங்க பிரசங்கம் பண்றீங்க கர 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 கரன்றான் பாஸ்டர். அவரு கஷ்டம் அவருக்கு தான் தெரியும். சார் நம்ம அதுக்கு வந்திருக்கிறோமா? திவ்யா எதுக்கு வந்திருக்கிறோம்? வார்த்தையை கேட்க வந்திருக்கிறோம். புரியுதா உங்களுக்கு? புரியுதா உங்களுக்கு? எத்தனை பேர் நம்புறீங்க? வலதுபுறமாவது இடதுபுறமா சாயாதே உன் காலை எதுக்கு விளக்க? இந்த தரிசனத்துல இப்படி இருந்தா கண்ணில் தூசி வராது, விழுந்து போக மாட்டேன். ஆமே. நான் அடிக்கடி சொல்லும் பாருங்க, உன் கண்ணு எதை தெரியுமா பார்க்கணும்? உன்னை அழைத்தவரை பார்க்கணும். யாத்திராகம் 3:3 வாசி. யாத்திராகம் 3:3 சீக்கிரம் வாசிங்க, நான் முடிக்கிறேன், அடுத்த பாயிண்ட் போறேன். யாத்திராகம் 3:3. அப்பொழுது மோசே முச்செடி வெந்து போகாமல் இருக்கிறது என்ன? இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அல்லேலூயா. உன்னை அழைச்சவரை பாரு, உன் தரிசனத்தை உத்து பாரு, உன் வாழ்க்கையில நீ போக வேண்டிய இடத்தை உத்து பாரு. நீ போக வேண்டிய பாதையில கர்த்தர் உன்னை பிரகாசிக்க வைப்பார். நீ பார்க்க வேண்டியது அவரை, நீ பார்க்க வேண்டியது வசனத்தை, நீ பார்க்க வேண்டியது உன் தரிசனத்தை. அதை உத்து பார்க்கணும். அதை விட்டுட்டு அடுத்தவன் கண்ணில் இருக்கிற தூசியை என்ன பண்ணக்கூடாது தம்பி. ஆபீஸ்க்கு போனீங்கன்னா கூட சொல்றேன், உன் வேலை என்னமோ வேலையை மட்டும் தான் என்ன பண்ணணும், பார்க்கணும். இப்படி பார்த்தினா ரொம்ப வெளிச்சமா இருப்பீங்க. இந்த தூசி உள்ள வந்துச்சுன்னா கீழே விழுந்துருவீங்க. சியோன் தான் நீ வல்லமதான் விழுந்துருவீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எழும்பி பிரகாசி, உன் ஒளி வரும். ரெண்டாவது எங்க பாஸ்டர் தூசி இருக்க கூடாது? இருதயத்துல, மனசுல தூசி விழக்கூடாது. இந்த தூசி ஆளையே கொண்டுடும் பாருங்க, சரீரத்தையே உருக்கிடும் பாருங்க, நடபடமா நம்மளை மாத்திருமா. ஏசாயா 40 அதிகாரம், ஏசாயா 40 அதிகாரம் 13 வசனம் வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க, நேரம் ஆச்சு. கர்த்தருடைய ஆவியை அளவிட்டு யார் நமக்கு அறிவை உணர்த்தணும், நமக்கு நியாய வழியில நடத்தணும், நமக்கு உபதேசிக்கும், ஞானத்தை கத்து கொடுக்கணும், நமக்கு விவேகத்தின் வழி அறிவிக்கவும் அவர் யாரோட ஆலோசனை பண்ணினாரே சொல்லிட்டு 5 வசனம் சொல்றாரு. ஜாதிகள்னா புற ஜாதிகள் ஏற்ற சாலில் தொங்கும் தூளி அப்படின்னா என்ன தெரியுங்களா? நல்ல நல்ல தண்ணி குடுக்கறதுல ஓட்ட. அடுத்து பாஸ்டர் வழி வாசிங்க. தராசிலே படியும் தூசி. ஆமென் சொல்லுங்க. என்ன தூசி? நம்ம மனசு இருக்கு பாத்தீங்களா, அதுதான் தராசு. அந்த தராசு இருக்கு பாருங்க, அது சரியான அளவுகோல் வந்தாதான் உள்ள சந்தோஷமா இருக்கும். இது எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? உள்ள உங்க மனசு இருதயம் இருக்கு பாத்தீங்களா, இந்த தராசு எப்போ அளவுகோல் மாறுதோ நீங்க ஒரு மாதிரி ஆயிடுவீங்க. இந்த இருதயம் மாதிரி மென்மையானது உலகத்துல. அவன் பெரிய பயில்வான ஜிம்முக்கு போய் இப்படிலாம் பண்ணுவான் பாருங்க, அவன் இருதயம் கூட குழந்தை இருதயமா இருக்கும். அதான் அடிக்கடி சொல்ல, நம்ம சரீரத்துக்கு மட்டும்தான் வயசு, இருதயத்துக்கு என்ன கிடையாது. அதனால தான் சாக்லேட் தின்னு ஆசைப்படுது. எங்கன்னா ஐஸ்கிரீம் பாருங்களேன், கல்யாணத்துக்கு போனா அந்த ஐஸ்கிரீம் லைன்ல நின்று நடக்கும். இல்லன்னுட்டாங்க பாஸ்டர், என்ன பண்றது? நான் போய் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன் ஒரு அம்மாக்கு. டேய் நான் பாஸ்டர் அவனுக்கு ஒரு அதை ஆசைப்பட்டுச்சு. கேள்விக்கு வயசு 62. இந்த மனசு இருக்கு பாத்தீங்களா, அது இப்பவும் ஒரு குழந்தை தான். இப்பயும் பாருங்க, யாருன்னா இல்ல பாருங்க, இவனே டான்ஸ் அடிப்பான், இவனே இதை பண்ணிப்பான், அதை பண்ணிப்பான், சின்ன வயசுல இருந்த மாதிரி. நான் சொல்ல வருது, இதுக்குள்ள இந்த இருதயத்துக்குள்ள என்ன வந்துடக்கூடாது தெரியுமா? என்ன வந்துடக்கூடாது பாஸ்டர்? தூசி வந்துடக்கூடாது. இது வந்துச்சுன்னா நியாய வழியில நடத்தாது, ஞானத்தை போதிக்காது, விவேகத்தின் வழியை விட்டு. ஆமென். இருதயத்துல தூசி வருவதற்கு எது வாசல் உங்களுக்கு தெரியுமா? இருதயத்துக்குள்ள கண்ணுல தூசி வர்றதுக்கு, தூசி வர்றதுக்கு முன்னாடியே இத்தனை சொல்றாங்க சென்டிமீட்டர் முன்னாடியே கண்ணுக்கு வந்து தூசி வரப்போகுதுன்னு தெரிஞ்சு மூடிடும். அவ்வளவு சீக்கிரம் தூசியை விழறதுக்கு நமக்கு. இருதயத்துக்குள்ள தூசி வர்றதுக்கு எது? காது. எது தெரியுமா உங்களுக்கு வழி வாசல்? சொல்லுங்கன்னா காது. கரெக்டா சொன்னார். என்ன பார்த்தா டல்லா இருக்கிறீங்க? மனசு சரியில்லை பாஸ்டர். ஏன் மனசு சரியில்லை? மனசுல எதனா குத்து உலக வச்சு குத்துனாங்களா? எவனோ என்னமோ சொல்லிட்டான், யாரோ பின்னாடி உன்னை பத்தி என்னமோ பேசிட்டாங்க, யாரோ உன் குடும்பத்துல உன்னை பத்தி என்ன பண்ணிட்டாங்க. 2 வகையில ஆமென் சொல்லுங்க. யாரோ பேசுறது, நேரடியா பேசுறது வந்தா உன் மனசுக்குள்ள தூசி வந்துடும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 1 ராஜாக்கள் 19 அதிகாரம் 2ல இருந்து வாசிங்க. இந்த மனுஷனுக்குள்ள எப்படி தூசி வந்துச்சுன்னு பார்க்கலாம். சீக்கிரம் வாசிங்க. இதை முடிச்சுட்டு அடுத்த பாயிண்ட் போய் முடிச்சு திருவிந்து கொடுத்துறேன். ராஜாக்கள் 19:2 வாசிக்க. இவ்வளவு நேரமாமா? அப்பொழுது யெசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி அவர்களுடைய ஒவ்வொரு பிராணனுக்கும் செய்யப்பட்டது போல்
நாளைக்கு இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்து செய்யாதே போனால் சொல்ல சொன்னால் அது அவனுக்கு தெரிந்த போது எழுந்து தன் பிராணனை காக்க போய் ஒரு சிவரை செடியின் கீழ் உட்கார்ந்து நான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் என்று ஒரு சூறை செடிக்கு படுத்து கொண்டு நித்திரை பண்ணினான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. யாரு படுத்துட்டவன் தெரியுமா? ஹலோ, காது வழியா எசபேல நேர்ல பார்த்ததே இல்ல, காது வழியா ஒரு செய்தி வருது, நாளைக்கு நீ க்ளோஸ் அப்படின்னு. கொஞ்ச நேரத்துக்கு முன்ன வானத்துல இருந்து அவ்வளவு அக்கினியா இருக்கணியப்பா. கொஞ்ச நேரத்துக்கு முன்ன இஸ்ரவேல் ஜனங்கள் அவ்வளவு பெரிய கூட்டத்தை பாகாலுடைய அந்த 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 ஈர்ப்புக்கு நேரா திருப்பி யெகோவா தேவன் கிட்ட திருப்பினியப்பா. உன் வாழ்க்கையில நீ எவ்வளவு ஜெபிச்ச மனுஷன், நீ எவ்வளவு கர்த்தருக்காக ஓடின மனுஷன், கர்த்தருக்காக வைராக்கியமா நின்ன மனுஷன், இப்போ ஒரு தூசி காது வழியா வந்து எங்க போச்சுன்னா இருதயத்துக்குள்ள போதும் கர்த்தாவே என்னை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லுகிற அளவுக்கு இந்த தூசி உன்னை என்ன பண்ணிடுச்சு? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பலத்த அற்புதம் செய்தவன் மனித வார்த்தையின் தூசி படுக்க வைத்து விட்டது. மனதில் வந்து காயமும் வலியும் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், தற்கொலை பண்ணிக்க தோணிடும். நீங்க தற்கொலை பண்ணிக்கிறவன் எதனால் தற்கொலை பண்ணிக்கிறான்னு நினைக்கிறீங்க? சொன்ன சொல்லு தாங்கல, பேசுறது தாங்கல, அவர் அப்படி சொன்னார் தாங்கல. இதெல்லாம் சாதாரண வார்த்தை நான் சொல்றது நினைச்சிடாதீங்க. இந்த காது வழியா வருகிற தூசி உங்க இருதயத்துக்குள்ள போய் உங்களை விவேகத்தின் வழியில, ஞானத்தின் வழியில, கர்த்தர் கொடுத்த ஆலோசனையில நீங்க நடக்க விடாதபடி அந்த தூசி படிஞ்சதுன்னா உங்களை கொன்னு போட்டுரும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனாலதான் நான் சொல்லுவேன், மனுஷங்க கிட்ட பேசும்போது மாத்திரம் உலகத்துல சொல்றான்ல, சொல்லால அடித்த சுந்தரின்னு பாட்டு பாடுறான் பாருங்க. கல்லில் அடித்த காயம் கூட ஆறிடுமா. ஒரு திருக்குறள்ல ஒரு பாட்டுக்குது இல்ல, திருக்குறள்ல ஒரு இது நல்லா தெரியுது உனக்கு மனப்பாடமா, எனக்கு தான் தெரியல. கோபம் வந்துட்டா சிலருக்கு என்ன பேசுறனே தெரியாது, பேசுறனே தெரியாது, ஆனா வசனம் எல்லாம் தெரியுது பாருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயாவா. எசபேல் அப்படின்னா ஒரு ஆள் கிடையாது. கவனிங்க, எசபேல் என்பது ஆள் கிடையாது. நீங்க இன்னைக்கு சொல்லுங்க, திருச்சபைக்குள்ள எசபேல் இருக்கு, குடும்பத்துக்குள்ள எசபேலின் ஆவி இருக்கு. இந்த எசபேலின் ஆவி ஒரு மனுஷனை பிடிச்சிடுச்சுன்னா அவ்வளவுதான். எசபேல்ன்ற வார்த்தைக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? 3 அர்த்தம் இருக்குது. என்ன அர்த்தம் தெரியுமா? குப்பை திட்டு. என்னது? குப்பை திட்டு. குப்பைக்குள்ள இருந்து நல்லதை எதிர்பார்க்க முடியுமா? குப்பைக்குள்ள இருந்து அதான் வாசனையா எதிர்பார்க்க முடியுமா? நீங்க சோப்பு டப்பாவையும் சரி, காலியா போன பான்ஸ் சோப்பு இது அதை குப்பையில போட்டாலும் அதே நாத்தமா மாறிடும். அப்ப என்ன, இந்த எசபேலின் ஆவி கொண்டவங்க கிட்ட இருந்து நல்ல வார்த்தைகளை உங்களால் எதிர்பார்க்க முடியாது. நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா? எசபேல் என்றான என்ன தெரியுமா? கோபக்காரின்னு அர்த்தம். நான் சொல்றதெல்லாம் நீங்க அப்படியே ஏத்துக்கூடாது. நீங்க வீட்டுல போய் டிக்ஷனரி இருந்ததுன்னா பார்க்கணும், இல்லைன்னா கூகுள்ல கூட சர்ச் பண்ணி பாருங்க. கோபக்காரி. அப்புறம் யாரையும் கூடி வாழ விடாதவள் அர்த்தம். இது எசபேலினுடைய ஆவி. இந்த 3 குணம் யாருக்குள்ளலாம் இருக்குதோ அது போத் சைட், நாட் ஒன்லி ஃபார் விமன், போத் சைட் பேசுறேன். யாருக்குள்ளலாம் மற்றவங்க ஒத்துமையா இருக்கிறது பிடிக்கலையோ, யாருக்குள்ள இருந்தெல்லாம் நல்லதை பேசுற வாய் வரலையோ, யாருக்குள்ளலாம் ரொம்ப மூர்க்கமான கோபம் இருக்குதோ, அவங்களுக்குள்ள என்ன இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா எசபேலின் ஆவி இருக்கு. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, தரிசனத்தில் ஓடுகிறவர்களை காதின் வழியா தூசி அனுப்பி படுக்க வச்சிருவாங்க. ஆமென் சொல்லணும். அல்லேலூயா. எசபேல் அவ வேலை என்ன தெரியுமா? நாபோத்துன்னு ஒரு மனுஷன் தான். நீங்க வீட்டுல போய் வாசிங்க, 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனத்துல நாபோத்துன்னு ஒரு மனுஷன் தான். அந்த மனுஷன் மேல பொய் குற்றச்சாட்டு எல்லாம் சொல்லுங்க. எசபேல் ஆவி ஒருக்குள்ள இருக்குதுன்னு கண்டுபிடிச்சாருமாங்க, சாதாரணமா போய் பேசுவாங்க. பயமே இருக்காது, கர்த்தருக்கு பயப்படுற பயமே இருக்காது. ஐயோ பொய்யர்கள் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியல பைபிள்ல போட்டுக்குது, பொய் பேசிட்டா போக மாட்டோம். சாதாரணமா பொய் அப்படியே அடிச்சு விடுவான். அதுல என்னமோ போய் அண்ணா யூனிவர்சிட்டியில PhD வாங்கின மாதிரி பேசுவான். சிலர்லாம் பார்த்து பொய் வாயை திறந்தாலே பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த பொய். இப்பொய் ஒரு நேர்மையான மனுஷனை கர்த்தரை இவன் வந்து தூஷித்தான்னு பொய் சாட்டுவோம். இந்த பாருங்க, இன்னைக்கு தயவு செஞ்சு இதை திறந்த மனசோட கேளுங்க. இந்த செய்தியை ரொம்ப பொய் பேசாதீங்க, மனம் திரும்பிடுங்க, ஒரு மனம் திரும்பிடுங்க. கர்த்தர் பொய் உதடுகளை அருவருக்கிறான். ஆமென் சொல்லுங்க. உங்க ஆரம்பத்துல வேணா அப்படி இருக்கலாம், சத்தியம் கேட்க கேட்க சின்ன சின்ன காரியத்தெல்லாம் என்ன பண்ணாதீங்க,
பொய் பேசக்கூடாது. பொய் பேச ஆரம்பிச்சா பாருங்க நாபோத்துக்கு விரோதமா. ரெண்டாவது குற்றம் சாட்டினா. என்ன சொல்றா? குற்றம் சாட்டினா பாருங்க. நாலாவது குற்றம் பழி வாங்குறா. பழி வாங்குறா. இந்த குணங்கள் எல்லாம் எசபேலின் ஆவி இருக்கிறவங்களுக்கு இந்த குணங்கள் இருக்கும். அது ஆண் பெண் யாரை வேணுமாலும் பிடிக்கும். யாரை வேணாலும் இந்த ஆவி என்ன பண்ணும்? பிடிக்கும். இந்த ஆவியினுடைய வேலை என்ன தெரியுமா? முதல்ல மனமடி வாக்குவது. எல்லாம் எழுதிக்கங்க. மனமடி வாக்குவது. இந்த ஆவி ஒருத்தருக்குள்ள இருந்ததுன்னா மனமடி. பெண்ணிலாளுக்குள்ள இந்த ஆவி சொந்த அக்காங்க அண்ணாலே, சொந்த அக்காவுக்கு குழந்தை இல்லை. ஆனா இந்த ஆவி உள்ள வந்தோடனே என்ன பண்ணுதுன்னா மனமடி வாக்குது அக்காவை. சில ஆள்லாம் பாருங்க பேசினால, எப்பா உங்ககிட்ட பேச முடியாது, என்ன நீ சாவச்சிட்டு போன்ட்டு போறோம் பார்த்தீங்களா? என்ன காரணம் தெரியுமா? அந்த மனமடி வாக்குகிற ஆவி. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. யோசேப்பு ஒரு நீதிமான். அவன் சகோதரர்கள் 49:23 ஆதியாகமத்துல மனமடி வாக்கினார்களாம். ஆமென் சொல்லுங்க. அதனால்தான் நிறைய பேர் மனசு சரியா இல்ல பாஸ்டர் அப்படின்னு சொல்றீங்க. என்ன தெரியுமா? பேசின யாரோ ஒருத்தவங்களோட மனமடி வாக்கிட்டாங்க. இந்த மனசை காட்டுற கண்ணாடி எது தெரியுமா? முகத்தை பார்த்தே நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்களா இல்லையான்னு சொல்லிடலாம். ஏன் துக்கமாக இருக்கிற? பைபிள்ல கேக்குது இல்ல, ஏன் துக்கமுகமா இருக்கிற? உள்ள சரியில்லை. ஏன்? மனமடி வாக்குகிற ஆவிகள் சபையில, வீட்டுல, வேலை ஸ்தலத்துல இருக்கும். அது எசபேலின் ஆவிகள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. இந்த மனமடி ஆவிக்கு எப்படி கண்டுபிடிச்சலாம் கேட்டீங்கன்னா, யாராவது சந்தோஷமா இருந்தா உங்களுக்கு பிடிக்காது. யாருன்னா சந்தோஷமா இருந்தா பிடிக்காது. நம்ம வீடே வச்சுங்களேன், வீடே சந்தோஷமா இருந்தா இந்த எசபேல் ஆவிக்கு ஆளு பிடிக்காது. இவன் ஜோமணிமா, ஆண்டவரே ஒரு வாரமா சமாதான தாபனமாய் வைத்திருக்குது, என் அரங்கத்திற்குள்ளே சமாதானம், என் அரங்கில் சுகம் இருக்குதே அப்படின்னு நீங்க சொல்லி முடிவதே இந்த ஆவி உள்ள வரும். என்ன வரும்? ஆமா, உங்க சித்தப்பா வந்தார. யார் சொன்னது அவருக்கு இந்த கதைய? அவர் வந்து போய் 5 நாள் ஆயிருக்கும். யார் வந்து போய்? இவன் உடனே உள்ளே சோத்திரம் பண்ண ஆரம்பிச்சிடும். ஐயோயோ எசபேல் பேச ஆரம்பிக்குதுடா. அவனுக்கு நல்லா தெரியுங்க புருஷனுக்கு எசபேல் இதுன்னு, பொண்டாட்டிக்கு நல்லா தெரியுங்க இது எசபேல் ஆவி ஆரம்பிக்குதுன்னுட்டு. கண்டிப்பா தெரியும். நீங்க வந்து அதை மனசார ஏத்துக்கணும். அவன் சொல்ல, நான் ஏமா சொல்ல போறேன், யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டல. அப்புறம் உங்க சித்தப்பாவுக்கு இந்த கதை எப்படி போச்சு? அம்மா எனக்கு தெரியாதுமா, பைபிளை மூடிய எனக்கு சொல்லு, இப்ப நீ சொல்லிட்டு போ. உங்க அம்மா சொன்னாங்களா? எனக்கு தெரியுமே. எனக்கு வந்து ஆரம்பிச்சு கடைசியில பாத்தீங்கன்னா அது பெரிய சண்டையில முடிஞ்சு அடுத்த ஒரு வாரம் சுடுகாடு. எது? இவர் பேசாம அந்த மூலையில இருப்பாரு, இது பேசாம அந்த மூலையில இருக்கும். இவர் பெட்ஷீட் இழுத்து பத்துன்னு இருப்பாரு. சாப்பிட சொல்லு வந்து உங்க அப்பாவை அப்படின்னு அவரு அது எத்தனை நாய்க்கு போட சொல்லு. நீங்க நான் வந்து ஜோக்கு காட்டலாம் சொல்லல. இந்த ஆவியினுடைய வேலை என்னன்னா, வீட்டுல ஒரு 2 நாள் வீடு அமைதியா இருந்ததுன்னா இந்த ஆவிக்கு என்ன பண்ணாத? சபையில 2 நாள் 3 நாள் ஒரு வாரம் ஒரு மாசம் பிரச்சனையெல்லாம் போனா இந்த ஆவிக்கு என்ன பண்ணாத? ஒரு ஆமேன் சொல்லுங்க. இந்த ஆவிக்கு சண்டை போடணும். இந்த ஆவிக்கு என்ன தெரியுமா? இவருங்களா குற்றம் சாட்டணும். எல்லாருமே இங்க ஞாயிற்றுக்கிழமை எத்தனை பேர் காலையில இருந்து ஜோம் பண்ணிட்டு வரீங்க சர்ச்சுக்கு? வர அவசரத்தை ஓடியாரோம். இந்த மாதிரி சில நேரங்கள் அன்எக்ஸ்பெக்டடா ஏதோ ஒன்று சந்திக்கணும், யாரையோ ஒன்று பார்க்கணும்னா போத் சைடு போறாங்கன்னு வச்சுங்களேன். போயிட்டு ஒரு நாள் நான் பிரயாசப்பட்டது ஃபெயிலியர் ஆகிடும். ஃபெயிலியர் ஆகி வீட்டுக்கு அவனே தோத்து போனான்னு வீட்டுக்கு வந்திருப்பான். இன்னும் வாழ்க்கையில வீட்டில் உட்காந்தோடனே அப்படி கொஞ்சம் வந்துக்கிறான் ரிலாக்ஸ். என்ன போனிய காரியம் நடந்துச்சா? பார்த்துட்டியா? கொடுத்துட்டாரா? வாங்கிட்டியா? அப்படின்னு பாருங்க. இவரு இல்லாம எனக்கு தெரியும், நீ போகும்போதே தெரியும், நீ போகும்போதே தெரியும். காலையில இருந்து ஜோம் பண்ணிட்டு போனியா? அதுக்கு தான் உனக்கு வச்சாரு இன்னைக்கு ஆப்பு. பாவம் இல்லாம நீங்க கொஞ்சம் யோசிங்களேன். ஒரு நாளெல்லாம் போய் சுத்திட்டு பாவம் அது நடக்கலன்னு வீட்டுக்கு வந்திருக்கிறான். அவனை தேற்ற வேண்டியது யாரு? இந்த எசபேல் இருக்குது பாருங்க. ஐயோ சொல்லும், வச்சாரா உனக்கு? நான் போகும்போதே எனக்கு தெரியும் இது தோத்துருன்ட்டு. நீ தீர்க்கதரிசி. பாருங்க, இதெல்லாம் நான் சிரிப்பு காட்டுறதுக்கு சொல்ல. உட்காந்து ஆராய்ஞ்சி, ஆண்டவரே இன்னைக்கு போய் டிபன்லாம் சாப்பிட்டாங்க, இட்லிலாம் எங்களுக்கு கிடையாது. இன்னைக்கு வீட்டில் எடுத்து போய் பேக் கீக்கு பைபிள்லாம் வச்சிருப்பா மூளையா இருக்குது பத்தியா, அங்க போய் முட்டி போட்டு ஆண்டவரே இன்னைக்கு இந்த பாஸ்டர் சொன்னானே, இந்த ஆவிலாம் எனக்குள்ள இருக்குதா ஆண்டவரே? அடுத்தவங்களை காயப்படுத்துறது, சொந்த குடும்பத்துல சும்மா இருக்கிற வீட்டை சண்டை கிளப்பி விடுறது, தோத்து போனவனை இன்னும் குற்றம் சாட்டுறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. நம்ம யார் தெரியுமா? அபிஷேக ஆனந்த தைலம் ஊற்றப்பட்டவங்க. ஏசாயா 61 எடுத்து பாருங்க. நீங்க யாருன்னு மனுஷன் சொல்லுது வாசிங்க. ஏசாயா 61 வாசிங்க பிரதர். ஏசாயா 61 வாசிங்க. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் சொல்லுங்க எல்லாரும், என்மேல் இருக்கிறார்,
சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்ன அபிஷேகம் பண்ணது எதுக்கு தெரியுமா? சிறுமைப்பட்டவங்களை பார்த்தா சுவிசேஷம் சொல்ல. இருதயம் நொறுங்கி போனவன் இன்னும் சமயத்து நொறுக்கல்ல அவனே. இதெல்லாம் நீங்க தயவு செஞ்சு இந்த சத்தியத்துல வளருங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்க மேல இருக்கிற ஆவி எசபேல் ஆவி இல்ல, ஆனந்த தைலத்தின் அபிஷேகத்தின் ஆவி. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இருதயம் நொறுங்கி போனவன் காயக்கட்ட. அப்புறம் சிஸ்டர் என்ன சிஸ்டர்? சிறைப்பட்டு போய் வந்திருக்கிறான் அவனுக்கு விடுதலையையும் கட்ட விட்டவளை அனுபவிக்கவோ. 7ஆம் வசனம் 3ஆம் வசனம் வாசிக்கிட்ட 3. சியோனில் துயரப்பட்டவர்களை, யார? சபைக்கு துயரப்பட்டு வருவாங்க. பாருங்களேன், நம்ம ஜேசுதாஸ் ஐயாவுடைய மனைவியை பத்தி, அந்த சபையில வாலிபனா இருந்து இன்னைக்கு பாஸ்டரா இருக்கிறார். இவங்கெல்லாம் ஒன்னா ஏசிய சபையில இருந்த காலங்களில் சொல்றார், சபை 12:30 மணிக்கு முடிஞ்சிருமா, சாம் சுந்தரையா முடிச்சிருவாங்க. ஆனா இந்த அம்மா மாத்திரம் 4:30 மணி வரைக்கும் உட்கார்ந்து இருப்பாங்களாம். பாஸ்டர் மாதிரி சொல்லி அனுப்புவாங்களாம். போய் அந்த ஓமனாவை தானே, ஓமனா சிஸ்டர் கிட்ட அவங்க சொல்றாங்க, இவங்க கிட்ட யாராவது பேசினாலே அந்த காயெல்லாம் ஆறிடுமா. அவங்கள உட்கார வச்சு பேசி, அவங்க வீட்டுக்கு தெரியாத காலத்துல காசு 100-50 வச்சு இருப்பாங்களாம். பாருங்க, வாங்கிக்கோ. அவங்க வீட்டுக்கார், எங்க அந்த பொண்ணு ஒண்ணுமே கொடுக்கலங்க, ஏதாவது காசு தான் கொடுத்து அனுப்புங்க. 4:30 மணி வரைக்கும் சாப்பிடாம உட்காந்து, குறைஞ்சது 15 பேருக்கு. அதான் ஸ்பிரிச்சுவல் வளர்ச்சி. நீங்க ஆவிக்குரிய வளர்ச்சினா என்ன நினைக்கிறீங்க? நீங்க காயத்தோட வருவான், வேதனையோட வருவான், நரகத்தை பார்த்துட்டு உள்ள வருவான், சொர்க்கத்தை பார்க்கணும். இங்க வந்த பிறகும் சொல்லுங்க ஆமென். சர்ச்சைக்கு எதுங்க வரோம்? சமாதானமா வாழ வரோம். குடும்பம் எதுக்குங்க நம்மளுக்கு? சமாதானமா இருக்கிறது குடும்பம். சொல்லுங்க. நேத்திய மனைவி சொல்லிச்சு, 1 கோடி ரூபாப்பா, 1 கோடி எடுத்து அந்த பாதத்தில் வச்சுட்டு அந்த வீட்டுல சமாதானம் இல்லைன்னா அந்த 1 கோடி வேஸ்ட் பண்ணுச்சு. உண்மை. எத்தனை பேர் நம்பி ஆமென் சொல்றீங்க? உன் மேல என்ன ஆவி இருக்குது இன்னைக்கு செக் பண்ணு. உன் இருதயத்துக்குள்ள அடுத்தவங்க காது வழியா தூசி அனுப்பி அவங்கள சோர்ந்து படுக்க வச்சு வியாதிகாரனா மாத்திர ஆவியா? என்ன டாக்டர் சொன்னாங்க, நீங்க பேசுறதுனால இல்ல, அந்த இதெல்லாம் செக் பண்ணி நீங்க ரொம்ப டிப்ரெஸ்ல இருக்கிறீங்க. இல்ல மேடம், ஒரு இடம் வாங்குறோம் சார். அதெல்லாம் என்ன சார் ஒரு மேட்டரா சார்? ரொம்ப மன அழுத்தத்துல இருந்தா புண்ணா வருமா? வயிற்றுல புண்ணு வருமா, இல்ல தொண்டையில புண்ணு வருமா, இல்ல நாக்குல புண்ணு வருமா, உதட்டுல புண்ணு வருமா? இந்த 3 புண்ணுடைய அறிகுறி என்ன சொல்றாங்கன்னா, ரொம்ப மன அழுத்தத்திலையும் பதட்டத்திலையும் இருக்கிறவங்க. பேசுறது உங்களுக்கு புரியுதா? ரொம்ப மன அழுத்தம் பண்ணக்கூடாது புருஷனை, ரொம்ப மன அழுத்தம் கூடாது. செத்து போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அல்லேலூயா. நீங்க யாருக்கு தெரியுமா? காயம் கட்டணும். சியோனில துயரப்பட்டவர்களை சீர்படுத்தணும். அவர் சாம்பலுக்கு பதிலாக நீங்க என்ன தரணும்? தூக்கி சாம்பலை கொட்டக்கூடாது இன்னும் தலையில. ஓ சாம்பலே சாவுனி. அப்புறம் மிஸ்டர் படிங்க. துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியினுடைய கொடுக்கவும் அவர் என்ன அனுப்பினார். சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. என்ன அவர் ஏற்படுத்தினதே என்ன தெரியுமா? அடுத்தவர்களுக்கு நான் துயரம் கட்டுகிறவனாய், காயம் கட்டுகிறவனாய். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஏற்கனவே ரொம்ப சரீரத்துல வலியில இருக்கிறான் பாருங்க யோபு. ரொம்ப சரீரத்துல வலி, அவன் வேதனைப்பட்டு இருக்கிறான். இப்ப 4 பேர் காயம் கட்டுவான் போல இருக்குது பார்த்தா, இன்னும் அவன் இருதயத்துல அவன் சொல்றான், எனக்கு நோவு உண்டாக்குகிறீர்கள். என்ன நோவு? இருதயத்துல நோவு. ஆனால் தான் அந்த 4 பேர் மேல கர்த்தர் கோபம் அவ்வளவுப்பட்டார். என் தாசனாகிய யோபு பேசினது போல். நீங்க நிதானமா பேசலப்பா. நான் சொல்றேன், கோபத்துல ரொம்ப நிதானமா. பெண்களே, ஐயோ கோபக்காரி இங்க இருக்கிற நிறைய பேருக்கு என்னது, ஐயோ என் பொண்டாட்டி கோபம் வந்துச்சுன்னா பாஸ்டர். அப்புறம் நீ ஏன் சர்ச்சைக்கு வர? எங்கன்னா போய் மாரியாத்தா கொண்டு போய் கூழ் ஊத்து. இங்க சத்தியம் கேட்டதுக்கு அப்புறம் அவ கோபக்காரி, அவளை அடக்க முடியாது பாஸ்டர், அவ பத்திரகாளி ஆயிடுவார். ஒருத்தர் சொல்றாரு, என்ன ஆயிடுவாரா? பேய் பூச்சிங்க தப்பா, அதுக்கு ஓட்டணும், பேய் ஓட்டுற பாசிக்கிட்டு வர்றாங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவனே நொந்து வெந்து போய் பாவம் உட்கார்ந்து கிடக்குறான், பேய் மாதிரி பேசுறான். 4 பேர் நீ விதவிய தள்ளி விட்டிரு, ஊனமானவன் வீட்டுக்கு வந்தா அவன் காலை இன்னொன்னு ஒடிச்சு விட்டிரு, நீ பண்ண அநியாயம் எனக்கு தெரியாது யோபுன்றான். அவன் என்ன குமுறி இருப்பான்னு நினைக்கிறீங்க? கர்த்தர் நீதிமான் சாட்சி கொடுத்தவர், கர்த்தர் உத்தமன் சாட்சி கொடுத்தவர், கர்த்தர் சன்மார்க்கன் சாட்சி கொடுத்தவரை மனிதன் காயப்படுத்துறான். 4 பேர் மேல கோவம் வருது. என் யோபு போல நீங்க நிதானமா பேசல. ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா. பாருங்க, உங்க நாக்க சாதாரண நினைச்சிடாதீங்க. பெரிய வாழ்க்கை நமக்கு, 80-90 வயசு வாழ்க்கையா. இந்த நாவு என்கிற தீ அதை கொளுத்தி போட்டுருன்னு யாக்கோபு 3:6 எழுதுறா. ஒரு பெரிய காட்டை கொளுத்துவதற்கு சின்ன நெருப்பு போதும், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை முடிப்பதற்கு நாக்கு போதும். அல்லேலூயா சொல்லுங்க.
ரொம்ப ஆர்ஷாலாம் சபைக்கு வந்த அப்புறம் என்ன பண்ணக்கூடாது, இந்த இதெல்லாம் குருவிக்கு எடுத்து விட்டுலாம் சண்டைலாம் என்ன பண்ணக்கூடாது. அது மாதிரிலாம் ஆள்ல இந்த சபையில வரவே வராதிங்க. தயவுசெய்து தப்பா எடுத்துக்காதீங்க. புருஷர்கிட்ட சண்டை போடுறது, எப்ப பாரு சண்டை, நல்லா வீடு இருந்தா பிடிக்காது, யாருன்னா சமாதானமா இருந்தா பிடிக்காது. அந்த ஆவி உள்ள இருந்ததுன்னா இன்னைக்கு நீங்க வந்து ஒத்துக்குன்னு, ஆவியானவரே இந்த ஆவி எனக்குள்ள இருக்குது ஒத்துக்கணும். ஆமீன் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. ஒத்துக்குன்னு நீங்க பரிசுத்த ஆவியானவர் உதவி கேட்டீங்கன்னா, நான் கட்டாயமா சொல்றேங்க, அந்த எசபேலை வெளியே அனுப்புவார். ஆமீன் சொல்லுங்க, அல்லேலூயா. நீங்க யாருங்க, நீங்க யாருங்க, நீங்க யார் தெரியுமா? உங்களுக்கு துயரம் இருக்கும், அடுத்த ஆளை ரிலீஸ் பண்ணுவீங்க. என்னப்பா மூஞ்சிலாம் கலங்கி போயிருக்குது, டேய் உன் கால சங்கிலி போட்டு கட்டிக்கிறாங்கடா யோசிப்பேன், அது கிடக்குது பாஸ்டர், இப்போ பாவம் துயரப்பட்டு இருக்கானே, என்னடா பிரச்சனை, இந்த மாதிரி கனவு கண்ட, நீ 3 நாள் உயர்த்த போறாரு. ஆமென் சொல்லுங்க. பவுல நீ எங்கடா போயிட்டு இருக்கிற, ராயனுக்கு முன்ன என்ன தண்டனை கொடுக்க, என் கூட இருக்கிறவனுக்கு நான் என்ன தெரியுமா சொல்லணும், நீ சாக மாட்டடா, உன் தலையில இருந்த முடிவு, இதுதான் உன் மேல இருக்கிற அபிஷேகம். ஆமென். இந்த எசபேலின் ஆவி யாருக்குள்ள பாஸ்டர் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, விக்கிரக ஆராதனைக்காரர்கள் தொடர்புல இருக்கும் கூட கட்டாயம் இருக்கும். நான் சொல்லலைங்க, நீங்க வேணா நோட் பண்ணீங்கன்னு வெளிப்படுத்தல் 2:20 பாருங்க. எசபேல் யார் தெரியுமா? விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிக்கிறவர்களோடு ஐக்கியம் கொண்டவன். யார் வீட்டிலலாம் விக்கிரக ஆவி செய்யறவங்க வந்து போறாங்களோ அங்கெல்லாம் இருக்கும். அவங்க அப்பா அம்மா ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க பாருங்க. ஆனா இந்த ஆவி பயங்கரமா பிடிக்கும். எப்படி பிடிக்குன்னே தெரியாது. அது நான் அடிக்கடி சொல்ல, ஜெனிட்டிக்கா ஒண்ணு அத்தைக்குள்ள இருந்து வருமா, சித்திக்குள்ள இருந்து வருமா. நான் இதெல்லாம் ஆராய்ச்சி படிச்சுட்டு தான் எடுக்கிறேன். இந்த அத்தை, சித்தி, இந்த பெரியம்மா, இந்த பெரியப்பாலாம் இருக்கிறாங்க பாருங்க, இவங்க எல்லாம் விக்கிரக ஆராதனைக்காரங்களா இருந்தா அந்த ஆவி உள்ள வந்து அடிக்கும். அதனால்தான் ஆபிரகாம் அழைக்கும் போது அதெல்லாம் விட்டுட்டு வாடானிட்ட இல்லையா சொல்லுங்க. இன்னைக்கு உனக்குள்ள இந்த ஆவி இருக்குதான்னு போய் வீட்டுல போய் இதெல்லாம் யாரையும் வந்து குற்றம் சாட்டுறதுக்கான பிரசங்கம் கிடையாது. உனக்குள்ள இருக்கிறத நீயே கண்டுபிடிக்க தற்பரிசோதனை பண்ற பிரசங்கம். போய் அமைதியா வச்சுட்டு உக்காந்துட்டு என் வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு, ஏங்க நம்ம வாழ்க்கை பத்தி வேற யாருமே சொல்ல வேணாங்க, உள்ள இருக்கிற நம்ம மனசு சொல்லுங்க. நான் இப்படிதான், என் புருஷன் பாவம் எனக்காக ஓடி உழைக்கிறான், அவனை சம்பந்தமே இல்ல சண்டை போட்டு அவனை நான் நாஸ்தி பண்றேன், அவன் ஒரு வாரம் பாருங்க செத்த போன மாதிரி அணைவான் பாருங்க. அந்த பொண்ணு வீட்டுல அமைதியா இருக்கும், இவன் வெளியில இருக்கிற டென்ஷன் எல்லாம் கொண்டாந்து அந்த பொண்ணு தலைமையில காட்டி அது போக செத்த போன மாதிரி அடையும். அவனுக்கு தெரியும் வீணா நான் சண்டை வலிக்கிறேன், நல்லா தெரியும். இதெல்லாம் எசபேலின் ஆவி. இன்னைக்கு போய் உட்காந்து நீங்க எவ்வளவு ஸ்பிரிச்சுவலா இருங்க, எவ்வளவு ஆவிக்குரிய, நான் சத்தியத்தை மட்டும் தான் பேசுவேன். ஒரு வாரமா என்ன பேசக்கூடாது டாக்டர், ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன், பேசுறதே இல்லை எங்க வீட்டுல. நான் பாட்டு நான் அமைதியா உட்காந்துக்கிறேன். என் மனைவி என்ன கேட்டு, 3 பேருக்கு வியாதியே கிடையாதான். உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? பிபி கிடையாது, சுகர் கிடையாது, ஹார்ட் அட்டாக் கிடையாது. யாருக்கு தெரியுமா? இவனுக்கு நோயே கிடையாது. ஏன் தெரியுமா? காது வழியா எதுவும் என்ன பண்றது இல்ல, தூசி போடுறதுக்கு என்ன பண்றது இல்ல. சொல்லுங்க, ரொம்ப சந்தோஷம். இந்த வாரம் இன்னைக்கு பேசுவோம், நாளில இருந்து ரெஸ்ட், பேச மாட்டேன், என்ன பண்ண மாட்டேன், மேல உட்காந்து சைகை எல்லாமே சுத்தனியா. சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. இவங்க என்ன சொல்றாங்க கேட்டா, இது ஜென்ம சுபாவம், பரம்பரையா அப்படிதான் பாஸ்டர். அவங்க அம்மா அப்படி, அவங்க சித்தி அப்படி, அவங்க பெரியமா அப்படி, அவங்க அத்தை கூட வாயாடிக்காரி. ஆமென் சொல்லுங்க. எங்க வீட்டுல நிறைய சொல்லுவாங்க, சந்திரா மாதிரியே வாயினி. என் மாமா பொண்ணுங்கெல்லாம் சொல்லுவாங்க, ஐயோ சந்திராவை உச்சி வச்சுக்கிறீங்க, எங்க அம்மா பேசினா தாங்க முடியாது. நீங்க சந்திரா, எங்க உண்மையாவே சந்திரா மாதிரியே எங்க பெரிய மாமா பொண்ணு வெண்ணிலா இப்படியே அசல். எங்க அம்மா பார்த்தீங்கன்னா அது பார்க்க வேணாம், அப்படியே குணம் இருக்கும். பேசுச்சுன்னா கலகம் முடிச்சுனா, ஐயோ அப்பா சாமி சொல்றேன் தப்பா எடுத்துக்காதரா நீ, அப்படி சொல்றேன் தப்பா எடுத்துக்காத, எல்லாத்தையும் சொல்லிட்டோம். இது ஒரு ஆவி இருக்கு தெரியுமா உங்களுக்கு? ரமேஷ் சொல்றேன் தப்பா எடுத்துக்காத ரமேஷ், அம்முடு மட்டும் நீ நம்பாத ரமேஷ் சொல்லிட்டு போயிடும். நல்லாகிற மாமியார் மருமனுக்கு என்ன பண்றோம்? இது ஜென்ம சுபாவம். நான் ஒன்னு சொல்லட்டுமா? இந்த ஜென்ம சுபாவம் தொடர்றதுக்கு சபை இல்ல. ஜென்ம சுபாவங்களை அறுத்து, ஜென்ம சுபாவத்தை உடைத்து, எத்தனை பேர் நம்பி ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. இந்த தூசிக்கு இடம் கொடுத்தா உங்களை கொண்டு போட்டுரும். இன்னைக்கு உதறிட்டு எழும்பு. எத்தனை பேர் நம்புறீங்க? இப்படி கண்களை மூடலாமா? கடைசி ஒரு தூசி இருக்குது, எழுதிக்கங்க. லூக்கா 9:5. நிராகரிப்பு என்னும் தூசி. என்ன தூசி? நிராகரிப்பு. இந்த பாதையின் வழியா கடக்காத மனிதரே இருக்க முடியாது பாருங்க. வாசி அந்த வசனம் ஒண்டி வாசிருமா. லூக்கா 9:5. உங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்களை அவர்களோ புடப்படும் போது அல்லேலூயா. எல்லாருக்கும் நம்ம பிடிக்கும் நினைக்காதீங்க.
ஒரு ஆபீஸ் பண்ணா, ஒரு சபையில போய் பிரசங்கம் பண்ண பாருங்க. நான் பிரசங்கம் பண்ணும்போது ஏன் அவங்க பொண்டாட்டி புருஷன் வெளில போயிடுவாங்க. சரி, அவங்க ஏதோ வேலையா போறாங்கன்னா திரும்பவும் அந்த பாஸ்டர் கொடுத்தாங்க ஒரு 15 இயர்ஸ் பேக். திரும்பவும் பாத்தீங்கன்னா ஏந்து போயிட்டாங்க. அப்புறம் நான் கேட்ட மூணாவது என்னன்னு, இல்ல உங்க பிரசங்கம் அவங்களுக்கு பிடிக்கலையா பாஸ்டர், நீங்க பெரிய நீதிமான் மாதிரி பேசுறீங்களா, உங்க கீழே உட்காந்துலாம் பாவி மாதிரி பேசுறீங்களா, அது அவங்களுக்கு செட் ஆகலையான்னு. ரெண்டாவது நீங்க போட்டுங்கிற ட்ரெஸ் பிடிக்கலன்ட்டாங்க. என்னது, அந்த பாஸ்டர் கலர் ட்ரெஸ் போடுறவர் கலர் கலரா போட்டு அவங்க பிடிக்கலன்னுட்டாங்க. பாருங்க, எல்லாருக்கும் என்ன பிடிக்கும்னு நினைக்க முடியாது. உங்க வீட்டுல உங்க சொந்தக்காரங்களுக்கு எல்லாரும் ஒண்ணு பிடிக்கும் நினைக்காதீங்க. உங்க ஆபீஸ் ஒண்ணு போறீங்கன்னா அந்த ஆபீஸ்ல உங்களுக்கு எல்லாரையும் பிடிக்கும் நினைச்சிடாதீங்க. உங்களை நிராகரிப்பார்கள். ஐயோ நிராகரிச்சிட்டாங்களே. இயேசுவோ அவருக்கு சொந்தமானதில் வந்தார், சொந்தமானவர்கள் அவளை என்ன பண்ணல, ஏற்றுக்கொள்ளல. எத்தனை பேர் நம்புறீங்க? பவுல் அப்போஸ்தலனை சேர்த்து கொள்றதுக்கு ஐயப்பட்டு தருத்தி விட்டாங்க. திரும்பி தமஸ்குக்கே போயிட்டாருங்க. பர்னபா போய் தேடி கண்டு வரலாம். பவுல் ஒரு கேரக்டரே கிடையாது. எல்லாருக்கும் நம்மள பிடிக்காது, எல்லாரும் நம்மளை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆமென் சொல்லுங்க. வீட்லயே கேட்கறமா இல்லையா, அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்குமான்னு கேட்கறீங்களா, கேட்கலையா? அது என்ன சொல்லுது? அப்பா கிட்ட அப்பான்னு சொல்லும் திட்டு கூட்டு, அம்மா கிட்ட அம்மான்னு சொல்லும். ரெண்டு பேரும் ஒன்னா இருக்க, செல்ல வேட்டேனே நீ நம்பர் 1 திருடுன்னு நானு வாங்கி தின்றதுக்கு என்னதுக்கு? வீட்டிலேயே ஒரு குழந்தை அப்பா பிடிக்கலன்னு சொல்லுங்க. அப்ப உலகத்துல சபையில நீங்க வேலை ஸ்தலத்துல உங்களை எல்லாம் ஏற்றுப்பாங்க. அது ஒரு காலில் படிஞ்ச தூசி, உதறி விட்டு போடா, நீ போக வேண்டிய தூரத்துக்கு கர்த்தர் உன்னை. ஒரு ஆமென் சொல்லுங்க. நாளைக்கு நிராகரிப்பாங்க, இன்னைக்கு ஏத்துப்பாங்க. நாளைக்கு உங்களை உங்க வாழ்க்கையை மாத்தி இந்த காரியங்கள் அமைஞ்சிரும். அதனால இங்க எதுவுமே நிரந்தரம் இல்லை. ஆமென். ஏத்துக்கொள்ளலையா, தூசியை தட்டு போயினாரு. அல்லேலூயா. இன்னைக்கு உண்மையிலே எத்தனை பேரோட கர்த்தர் பேசினாரு? எத்தனை பேர் உண்மையா என்னோட பேசினார் பாஸ்டர்? ஆமென் சொல்லுங்க. உன் கண்ணுல இருக்கிற தூசி உன் தரிசனத்தை இழந்துடக்கூடாது. ரெண்டாவது என்ன தூசி பாஸ்டர்? இருதயத்துல தூசி யாரும் போடுறதுக்கு இடம் கொடுக்காதீங்க. வீட்டுல எத்தனை பேர் உண்மையிலே சாப்பிடாம 1 மணி நேரம் ஜெபம் பண்ண போறீங்க? கை தூக்கி காட்டுங்க. நம்ம தூக்கிட்டு காது சொஞ்சிட்ட, டக்குன்னு தூக்கி காது சொஞ்சிச்சு இந்த அம்மா. உண்மையா நான் போய் பாஸ்டர் எனக்குள்ள இந்த கேரக்டர்லாம் இருக்கான்னு நான் ஜெபம் பண்ண போறேன், கை தூக்கி காட்டுங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன். கம்மியா நீ குட் கேர்ள் கம்மியா ஃபர்ஸ்ட் தூக்கிட்டேன். குட் கேர்ள் குட் கேர்ள் குட் கேர்ள் குட் பை. யாரும் இல்லையா? குட் பை குட் பை குட் பை குட் பை. ஆமென். இதெல்லாம் என்ன தெரியுமா? ஆவியானவர் உதவி செய்ய போறார். ஆவியானவர் உதவி செய்ய போறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்படியே கண்களை மூடுங்க, கண்களை மூடுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. திருவிருந்துக்காக வந்துக்கலாம். நேரம் ஆச்சு, மணி 10 ஆக போகுது. பிரதர் உள்ள வந்துருங்க, திருவிருந்து எடுக்கிறவங்க உள்ள வந்துருங்க.